உயிர் இருப்பதால் உடலும், உடல் இருப்பதால் உணவும், உணவுக்காக உத்தியோகமும், உத்தியோகத்திற்காக சில வெளிப்பூச்சுக்களும் கொண்டு, அவள் உயிர் சுமந்து, உணவருந்தி, உத்தியோகம் பார்த்து, ஒப்புக்கு அலங்காரம் செய்து கொண்டு உலவி வருகின்ற காரணத்தை மட்டும் வைத்து கௌரிக்கு வாழ்க்கை ரொம்பவும் பிடித்திருக்கிறது என்று முடிவு கட்டிவிட முடியுமா என்ன? வாழ்வதற்கு ஒரு பிடிப்பும் இல்லாமல் வாழ்க்கையின் மீது மட்டும் பிடிப்பு ஏற்பட்டு விட முடியாது. வாழ்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தை வைத்து வாழ்க்கை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது என்று முடிவு கட்டிவிடவும் கூடாது. எப்படியோ 10 வருடங்களை இந்த எதிர்பார்த்தலிலும் இன்றி வாழ்ந்து கழித்த அவளுக்கு 2 மாதங்களுக்கு முன் அவளது ஆபீஸில் ஒரு குமாஸ்தாவாக பணிபுரியும் சூசையப்பர் வீட்டு மாடியில் 40 ரூபாய்க்கு ஒரு போர்ஷன் காலி இருக்கிறது என்று தெரிந்ததும், இந்த பெண்களின் ஹாஸ்டலை விட்டு வெளியேறி விடுவது என்று திடீரென ஒரு தீர்மானம் பிறந்து மறுநாளே அதை செயலிலும் நிறைவேற்றிக் கொண்டாள். தன் வாழ்க்கையில் ஒரு ஆணின் தொடர்பை மட்டுமல்ல, ஓர் ஆணின் நினைவையும் கூட அவள் தவிர்க்கவே விரும்பினாள். அவளுக்கு அதுதான் சுலபமாயும் இருந்தது. 15 வருடங்களுக்கு முன்பு பட்டணத்திற்கு வருவதற்கு முன் சொந்த ஊரில் தாயுடன் வாழ்ந்த காலத்தில் ஹைஸ்கூல் படிப்பை முடித்த அந்த விடுமுறையில் டைப்ரைட்டிங் படிப்பதற்காக காலையிலும் மாலையிலும் ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் வந்து கொண்டிருந்த போது அவளும் அங்கே ஒரு ஆணை சந்தித்தது உண்டு. அந்த சந்திப்பில் அவள் அடைந்த இன்பமும் மயக்கமும் இன்னமும் அவள் நெஞ்சில் பசுமையாய் குடிக்கொண்டிருக்கிறது. அவளுக்கு அது போதும், அதுவே போதும் என்று நிறைவு கொள்ளும் வகையில் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாள் அல்லது தண்டிக்கப்பட்டிருக்கிறாள். அந்த அவளது ஆத்ம நிறைவின் தெளிவிலே அடிக்கடி சலனங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் தன்னை சுற்றிலும் நிகழ்வதாக அவளது அறிவு முதிர முதிர அறிய ஆரம்பித்த போது அவள் அதிலிருந்து விடுபட துடித்தாளே அல்லாமல் அவள் யார் மீதும் துவேஷமோ வருத்தமோ கொள்ளவில்லை. பெண்கள் ஹாஸ்டல் என்பது பெண்களுக்காகவே தான் நடத்தப்படுகிறது, துறவிகளுக்காக அல்ல என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஒரு குடும்பமோ துணையோ இல்லாத அவளுக்கு தன் வீட்டின் மாடி போர்ஷனை தருவதற்கு சூசையப்பர் இசைவாரா என்ற தயக்கத்துடனேயே அவரை அவள் அணுகினாள். சூசையப்பர் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சுக்கும் அதன் ஆசாரங்களுக்கும் அடுத்தபடியாக தன் மனைவி அருளம்மாளுக்கும் கட்டுப்பட்டவர். எனவே கௌரியின் மீது அவருக்கு எவ்வளவு மதிப்பும் அன்பும் இருந்தும் கூட இது விஷயமாய் மனைவியை கலந்தாலோசித்து வாக்குறுதி தந்தார். சூசையப்பரின் மனைவி அருளம்மாள் கொஞ்சம் சிடுசிடுத்த சுபாவம் உள்ளவளே எனினும் ஏதோ ஒரு காரணம் பற்றி அவளுக்கு யாரையேனும் ஒருவரை ஒரேடியாக பிடித்து போகும் அல்லது பிடிக்காமலும் போகும். அதனால் கௌரியே தன் மனைவியை ஒரு முறை நேரிடையாக சந்தித்து பேசிவிடுவது நல்லதென்று கருதிய சூசையப்பர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தன் வீட்டிற்கு அவளை அழைத்திருந்தார். எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத விதமாகவே கௌரியை அருளம்மாளுக்கு ரொம்பவும் பிடித்து போயிற்று. மந்தைவெளிக்கு அருகாமையில் ஒரு குறுக்கு தெருவில் உள்ள சமீபத்தில் ஓரளவுக்கு புதுப்பிக்கப்பட்ட அந்த சிறு வீட்டின் மாடி போர்ஷனுக்கு கௌரி குடி வந்து இப்போது 2 மாதங்கள் ஆகின்றன. ஒரு ஹால், ஒரு படுக்கையறை, ஒரு சமையலறை என்று 3 பிரிவுகளை உடைய அந்த மாடி போர்ஷன் அவள் ஒருத்திக்கு கொஞ்சம் அதிகம்தான். தண்ணீர், பாத்ரூம் முதலிய வசதிகளுக்கு அவள் கீழேதான் வர வேண்டும். சூசையப்பர் குடும்பமோ மிகவும் சந்தடி மிகுந்தது. அமைதியான சுபாவமும் அடக்கமும் உருக்கொண்ட சூசையப்பரை தலைவராய் பெற்றிருந்த அந்த குடும்பத்தில் சதா நேரமும் இரைச்சலும் சந்தடியுமே மிகுந்ததற்கு காரணம் அவருடைய குழந்தைகள் அல்ல, அந்த குடும்பத் தலைவியே என்பது வந்த 2ஆம் நாளே புரிந்தது கௌரிக்கு. சூசையப்பர் தம்பதியின் மூத்த பெண் லில்லிக்கு வயது 18. 2 வயது குறைத்து சமமாக ஒரு ஆண் ஒரு பெண் என்று கணக்கிட்டுக் கொண்டே வந்தால் 4 வயதுள்ள கடைசி பெண் இருதயத்தோடு இதுவரை சூசையப்பர் தம்பதிகளின் புத்திர செல்வங்களின் எண்ணிக்கை 7இல் வந்து நிற்கிறது. 2 வயதில் இப்போது ஒரு கைக்குழந்தை இல்லாத ஒரு காரணத்தால் சூசையப்பர் தம்பதிக்கு இனியும் இந்த புத்திர பாக்கியம் தொடராது என்றொரு நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் அருளம்மாளுக்கு உடம்பு அதிகமாக ஸ்தூலித்து விட்டதாம். அருளம்மாள் ஒரு கட்சி, அவளது 7 பிள்ளைகளும் ஒரு கட்சி. குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறதை தவிர மற்ற நேரங்களில் வீட்டில் ஒரே ரகளைதான். ஏறத்தாழ அதே சமயங்களில்தான் கௌரியும் வீட்டில் இருக்க நேர்வதால் சூசையப்பர் வீட்டு கலேபரமே அவளுக்கு அருமையான பொழுதுபோக்கு. எனினும் அதை வேடிக்கை பார்க்க கூட அவள் வெளியே வரமாட்டாள். தனது அலுவல்களில் முனைந்தவாறே கீழே நடக்கும் சச்சரவுகளை கேட்டவாறு அந்த குழந்தைகளின் சமர்த்தை எண்ணி தனக்குள் தனிமையில் சிரித்துக் கொள்வாள் கௌரி. அருளம்மாளின் ஏச்சுக்கும் மடிக்கும் பயந்து புகலிடம் தேடி சில சமயங்களில் கௌரியின் இடத்திற்கு அந்த குழந்தைகள் ஓடி வருவதும் உண்டு. எழுந்து வந்து அடிப்பதற்கு முடியாமல் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்தே தொண்டை கிழிய கத்தும் அருளம்மாள் கோபம் மேலிட்டு ஒருவேளை எழுந்து வர ஆரம்பித்தால்தான் குழந்தைகள் இந்த போர்த்தந்திரத்தை கையாளுவர். அப்போது மாடிப்படி அருகே வந்து நின்று கொண்டு உயர்ந்து செல்லும் மாடிப்படிகளை ஒருமுறை கோபத்தால் சிவந்த விழிகளால் அளந்து பார்த்து
நீண்ட பெருமூச்செறியும் அருளம்மாளை குழந்தைகளோடு ஒளிந்திருந்து ஜன்னல் வழியாக பார்த்து வாய்புத்தி சிரித்துக் கொள்வாள் கௌரி. அதே போன்ற சில விசேஷ சந்தர்ப்பங்கள் தவிர தண்ணீர் எடுப்பதற்காகவும் ஆபீஸிற்கு போவதற்காகவும் வெளி உலகத்தை தரிசிப்பதில்லாமல் மற்ற நேரங்களெல்லாம் அவள் தன் இருப்பிடத்திலேயே அடைந்து கிடந்தாள். அவள் குடிபெயர்ந்து இங்கு வரும்பொழுது அவளது பொருட்களிலேயே மிகுதியானதும் விலை மதிப்புள்ள சொத்துக்கள் அலமாரி நிறைந்த புத்தகங்கள்தான். மொத்தத்தில் போலித்தனமும் சுயநலமும் மிகுந்த ஹாஸ்டல் வாழ்க்கையின் உயிரற்ற சந்தடியை விட உயிருள்ள அர்த்தமுள்ள இந்த குடும்பச் சந்தடியின் இடையே தன் வயிற்றுக்கான உணவை சமைத்துக் கொண்டும் தன் ஆத்மாவுக்கான உணவை புத்தகங்களில் தேடிக்கொண்டும் கழிக்கின்ற இந்த தனித்த வாழ்க்கை அவள் மனதிற்கு ஏதோ ஒரு வகையில் பிடித்தே இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் ஹாலில் உள்ள மேசையின் மீது இருக்கும் டைம் பீஸில் மணி 9 ஆகிறது. கௌரி முதல் நாள் மாலை ஆபீஸிலிருந்து வரும்போது மதிய உணவு எடுத்துச் சென்ற டிஃபன் பாக்ஸில் வாங்கி நிரப்பிக் கொண்டு வந்த காய்கறிகளை அறிந்து கொண்டிருக்கிறாள். கீழே அருளம்மாள் தனது புத்திர செல்வங்களோடு மல்லாடிக் கொண்டிருக்கும் சப்தம் ஒரே இரைச்சலாய் கேட்கிறது. ரோசி, ரோசி சாத்தானே, ஏம்மா இப்படி கூச்சல் போடுறீங்க? நான் கூச்சல் போடுறேனா? சரி, இங்க வாடி, வந்து அந்த ஸ்பூன் எடுத்து கொடுத்துட்டு போ. போகாதடி ரோசி, கிட்டக்க போனியோ மாட்டிக்குவ, புடிச்சுக்கிட்டு அடிப்பாங்க. போகாதடி பிசாசே, ஒன்னை யார் கேட்டது? ஓடிப்போ என்ற அருளம்மாளின் ஆவேசமான ஆத்திர குரலோடு ஏதோ ஒரு பாத்திரத்தை வீசி எறிந்த சப்தமும் கேட்கிறது. குழந்தைகள் மீது ஆத்திரம் மேலிட்டு அந்த ஆத்திரம் தீர 2 அறை வைக்காவிட்டால் அருளம்மாளுக்கு தலை பற்றி எரிந்து போகும். ஆத்திரம் ஊட்டிவிட்டு அடங்காட்டும் குழந்தைகளை துரத்தி பிடிக்க அவள் உடம்புக்கு ஆகுமா? எனவே ஆத்திரத்தை மனதில் அடக்கிக் கொண்டு சிரித்த முகத்தோடு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை காட்டி அதை எடுத்துக்கொடு என்று குழந்தைகளை சமத்காரமாய் அழைப்பாள் அருளம்மாள். அவ்விதம் அருகே வந்து சிக்கிக் கொண்டால் எட்டி ஒரு பிடி, அவ்வளவுதான், தன் ஆத்திரத்தை தீர்த்து கொள்வாள். அவளது இந்த போர் தந்திர முறை குழந்தைகளுக்கு மிகவும் பழகி போய்விட்டது. இப்போது அதுவும் பலனடிக்கவில்லை என்று மனதுக்குள் எண்ணிய கௌரி வாய்க்குள் சிரித்தவாறே நறுக்கிய காய்கறிகளை அலம்பிக் கொண்டு போய் கொதிநீரில் போட்டாள் குழம்புக்காக. சமையல் முடிந்ததும் மேஜையின் மீது இருந்த ஸ்டவ்வை அணைத்துவிட்டு புகை படிந்திருந்த தனது கருப்பு பிரேம் மூக்கு கண்ணாடியை கழற்றி கண்ணாடியையும் முகத்தில் குடியில் கிடந்த ஈரத்தொண்டால் துளைத்து கொண்ட பின் வெளிச்சத்திற்காக ஜன்னல் ஸ்கிரீனை சற்று விலக்கிவிட்டு அலமாரியில் பதிந்திருந்த கண்ணாடியில் முகம் பார்த்து தலைவாரி கொண்டை போட்டுக் கொண்டாள் கௌரி. நேர்வகிடுக்கு வலதுபுறம் 1 அங்குல அகலத்துக்கு பட்டையாக படர்ந்திருந்த நரைமழுங்க வாரிய பின் மேலெடுத்து தெரிந்தது. அவள் அவசர அவசரமாக உடை மாற்றிக்கொண்டு அழகிலே நாட்டமில்லாமல் செய்து கொண்ட அலங்காரத்தோடு 2 கவளம் சாப்பிட்டு 2 கவளம் டிஃபன் பாக்ஸிலும் நிரப்பிக்கொண்டு எழுந்தாள். காலில் செருப்பை மாட்டிய பின் கைப்பையோடு புறப்பட சித்தமாகும் முன் ஒரு வினாடி நின்று எதையாவது மறந்து விட்டோமோ என்று யோசித்தாள். ஒரு தடவை கைப்பையை திறந்து பார்த்தால் அதில் சேவிங்ஸ் பேங்கில் போடுவதற்காக எடுத்து வைத்த பணம் இருந்தது. அலமாரியை திறந்து பாஸ்புக்கை எடுத்து பையில் வைக்கும் முன் ஒரு முறை அதை பிரித்து பார்த்தால் அதில் கிரெடிட் காலம் மட்டுமே நிரப்பப்பட்டிருந்தது. இதுவரை 16,740 ரூபாய் சேர்ந்திருந்தது. மாதம் 250 ரூபாய் சம்பளத்தில் அவளுக்கு என்னதான் செலவு செய்தாலும் 100 ரூபாய்க்கு மேல் மிச்சமாகிறது. சேர்த்து வைத்த இந்த பணத்தை என்ன செய்வது என்ற நினைப்பு வந்ததும் தன் வாழ்க்கையின் அர்த்தமற்ற வெறுமையை எண்ணி அவள் உதட்டை பிதுக்கி சூழ் கொட்டிக் கொண்டாள். அப்போது கீழ்வீட்டு குழந்தைகளின் சந்தடியின் நடுவே ஒரு குரல் தன் பெயரை உச்சரிப்பது கேட்டு அவள் செவிகள் கூர்மை பெற்றன. மிஸ் கௌரியா? அப்படி யாரும் இங்கு இல்லையே என்று தன்னை தேடி வந்த யாருக்கோ தவறான பதில் சொல்லும் குரல். யாருடைய குரல் என்று தெரியாமல் கௌரியும் திகைத்தாள். அருளம்மாளின் அதிகாரம் மிக்க குரல் இடையில் புகுந்து ஒலித்தது. என்னங்க முதலியார் சார், தெரியாமத்தான் கேட்குறேன். நீங்க இந்த வீட்டுல தானே குடுத்துன்னு இருக்கீங்களா? நம்ம தலைக்கு மேல மாடின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாடியில ஒருத்தர் குடுத்துன்னு இருக்காங்கங்கிற விஷயமாவது உங்களுக்கு தெரியுமா என்ற கேலி பேச்சிலிருந்து கௌரியும் அந்த வீட்டில் தன்னை தவிர இன்னொரு குடித்தனமும் இருக்கின்ற விஷயத்தை தெரிந்து கொண்டாள். அருளம்மாளின் வார்த்தைகள் தன்னையும் கேலி செய்வது போல் இருந்தது அவளுக்கு. அப்படியா? நிஜமாவே எனக்கு தெரியாதுமா. சரி, நான் வரேன் என்று விடை பெற்று கொண்டு அதற்கு மேல் அந்த விஷயத்தில் சிரத்தை காட்டாமல் போகின்ற அந்த சக குடித்தனக்காரரை காண விழைந்து ஜன்னல் ஸ்கிரீனை சற்று விலக்கி தெருவை பார்த்தாள் கௌரி. நோஞ்சலான நடுத்தர வயதுள்ள மனிதர் ஒருவர் கையில் சிறிய பழைய டைப்ரைட்டர் பெட்டியும் மற்றொரு கையில் குடையுமாக போய்க் கொண்டிருந்தார். அது சரி, நம்மளை தேடிட்டு இருந்திருக்கிறது யாரு என்ற எண்ணம் அவளுக்கு தோணும் போதே, உட்காருங்க கௌரி. கௌரி, கௌரி அம்மா இந்த வீட்டுல தான் இருக்காங்க. நீங்க யாரு என்ற அருளம்மாளின் கேள்விக்கு வருகின்ற பதிலை ஆவலோடு எதிர்நோக்கி நின்றிருந்த கௌரி தனது பழைய ஹாஸ்டலை சேர்ந்த சிநேகிதிகள் யாராவது வந்திருக்க கூடும் என்று எண்ணினாள். அவள் எதிர்பாராததற்கு மாறாக ஒரு ஆணின் குரல் பதில் சொல்லிற்று.
நான் அவங்க ஊரை சேர்ந்தவன். இங்க தான் பக்கத்து தெருவுல பிரஸ் ஒண்ணு வச்சிருக்கேன். ராமநாதன்னு பேரு. ஒரு வினாடி கண்களை மூடி சுவரில் சாய்ந்தாள் கௌரி. அந்த மலைப்பு அச்சத்தினால் ஏற்பட்டதல்ல. அந்த பெயர் அவளுக்கு பிடிக்காத ஒன்றோ, அவள் விரும்பாத ஒன்றோ அல்ல. எனினும் அந்த ராமநாதனை வாழ்க்கையில் மீண்டும் ஒருமுறை சந்திக்காமல் இருக்கவே அவள் விரும்பினாள். தான் இங்கு இருப்பது அவருக்கு எவ்விதம் தெரிந்திருக்கக் கூடும் என்று ஒரு வினாடி யோசித்தாள். அது எப்படி தெரிந்திருந்த போதிலும் இப்படி ஒரு சந்திப்பு நிகழ்வதை தவிர்க்க வேண்டிய கடமை அவருக்கும் உண்டு அல்லவா? அதை ஏன் அவர் செய்யவில்லை என்று குழம்பினாள். எப்படி இருப்பினும் தன்னை காண வீடு தேடி வந்தவரிடம் மரியாதைக்கு 2 வார்த்தை பேசுவதன் மூலம் தன்னை பொறுத்தவரை எவ்வித பாதிப்பும் நிகழாது என்ற தைரியத்தில் அந்த சந்திப்புக்கு அதிக முக்கியத்துவம் தராத சாதாரண தோரணையில் அவள் வெளியே கிளம்ப சுத்தமானாள். சுவர் ஓரமாய் ஆணியில் தொங்கிய நீளமான ஒற்றைச் சாவியை எடுத்துக்கொண்டு மாடிப்படிக்கட்டின் மேல்படியில் நின்று கதவை பூட்டிய பின் திரும்பிய போது 15 வருடங்களுக்குப் பின் அந்த இருவரும் திடீரென சந்தித்துக் கொண்டனர். இது ராமநாதன் இல்லை என்று 40 வயதுக்கு மேலுள்ள அந்த மனிதரை தன் மனதில் இருக்கும் 26 வயது ராமநாதனோடு ஒப்பிட்டுப் பார்த்து முணுமுணுத்துக் கொண்டாள் கௌரி. சூசையப்பர் வீட்டு ஹாலில் பிரம்பு நாற்காலியொன்றில் தங்க பிரேம் கண்ணாடியும் சரிகை கரையிட்ட வேட்டியும் கோட்டும் அணிந்து கையில் ஒரு குடையுடன் அமர்ந்திருந்த ராமநாதன் அவளை கண்ட ஆர்வத்தில் உதடுகள் துடிதுடுக்க எழுந்து நின்றார். அமைதியாய் அவர் மீது நிலைக்குத்திய பார்வையோடு ஒரு சிலை போல் இறங்கி வந்த கௌரி ஒரு புன்னகையோடு கை கூப்பினாள். பதிலுக்கு அவரும் நமஸ்காரம் செய்தார். அப்போது சூசையப்பர் ஆபீஸுக்கு போய்விட்டார். மூத்த பெண் லில்லியைத் தவிர மற்ற குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு சென்று விட்டனர். கூடத்தில் அமர்ந்திருந்த அருளம்மாள் தனது வழக்கமான அலுப்புச் சலிப்போடு முக்கி முனகி எழுந்து நின்று கௌரியிடம், உங்க ஊரா பேரு ராமநாதனா, இங்க பிரஸ் வச்சிருக்கிறாராம், உனக்கு யாருன்னு தெரியுதா என்று கேட்டவாறு அருகில் வந்தாள். கௌரியும் புன்முறுவலுடன், தெரியாமல் என்ன, இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா என்று அவரிடம் விசாரித்தாள். நல்ல வேளை, நான் கவனிக்கலன்னா கௌரின்னு இங்க யாரும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டே இருப்பாரு இந்த மனுஷன். இத்தனைக்கும் இந்த வீட்டிலேயே குடியிருக்கிற மனுஷன் என்று அந்த முதலியாரை பற்றி குறை கூறினாள் அருளம்மாள். மாடிப்படிக்கு நேரே தெருவாசற்படிக்கு அருகே பூட்டப்பட்டிருந்த ஒரு அறையின் கதவை உற்று பார்த்து அந்த முதலியார் வாசம் செய்யும் போர்ஷன் அதுதான் என்று யூகித்துக் கொண்ட கௌரி மாடி போர்ஷன் சாவியை அருளம்மாளிடம் நீட்டினாள். ஆமா, உனக்கும் ஆபீஸுக்கு நேரமாச்சு, எனக்கும் நிக்க முடியல, இந்த ஐயாவும் பக்கத்துல தான் இருக்கிறாராம், இன்னொரு சமயம் வருவார்ல என்று சொல்லி சமையல் அறை பக்கம் திரும்பி, அடி லில்லி, அந்த மாத்திரையை கொண்டு வாயேன். சோ அப்பாவே சேசுவே, மயக்கமா வருது என்று அழுத்துக்கொண்டே ஹாலில் கிடந்த ஈசிச்சேரில் சாய்ந்து உட்கார்ந்தாள் அருளம்மாள். சதா நேரமும் தன் உடல்நலத்தை பற்றிய மனக்குறையோடு அவ்விதம் தன் உடல்நலம் கெட்டுப்போனதற்கு காரணமான குழந்தைகள் மீது எரிச்சலுடன் மருந்துகளை நம்பியே வாழ்ந்து வரும் அருளம்மாளுக்கு வியாதி என்று ஒன்றும் கிடையாது என்று அந்த 2 மாத காலத்தில் அறிந்திருந்த கௌரி அவளது மயக்க நாடகத்தை பார்த்து உதட்டோரத்தில் சிரித்தவாறு வெளியேறினாள். அப்ப நான் வரட்டுங்களா என்று அருளம்மாளிடம் வணங்கி விடை பெற்றுக் கொண்டு கௌரியை பின்தொடர்ந்தார் ராமநாதன். வீட்டிலிருந்து பஸ் ஸ்டாண்ட் அருகே வரும் வரை அவர்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் பேச விரும்பிய மனப்பதைப்புடன் நடந்து கொண்டிருந்த ராமநாதன் தனக்கு இடதுபுறம் நடந்து வரும் கௌரியை ஒரு முறை தீர்க்கமாக பார்த்தார். பஸ் ஸ்டாண்ட் அருகே வந்ததும் எதிர்ப்புறம் கையை நீட்டி, இங்கதான் நம்ம வீடு இருக்கு, நீ அவசியம் ஒரு நாளைக்கு வரணும் என்றார். அவள் மிகவும் சாதாரணமான புன்னகையோடு அவரை பார்த்தாள். அவளது புன்னகையினால் ஒரு ஆறுதலும் தைரியமும் பெற்ற ராமநாதன் தொடர்ந்து சொன்னார். இந்த நேர் தெருவுல இடதுபுறம் கௌரி பிரிண்டர்ஸ்னு பெரிய போர்டு இருக்கும், அங்கதான் வீடும் என்று சொல்லிக்கொண்டே வருகையில் திடீரென்று தன் முகம் மாறி அவள் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலையும் உற்று கவனித்தார் அவர். கௌரியின் முகத்தில் இருந்த சாதாரண புன்னகை மாறி அசாதாரணமான ஒரு கருமை படர்ந்தது. அந்த தோற்றத்தை கண்ட ராமநாதனுக்கு 15 வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை இதே மாதிரி ஒரு தோற்றத்தோடு அவள் தன் எதிரில் வந்து நின்று சொன்ன அந்த வார்த்தைகள் அவரது செவிகளில் இப்போது ஒலித்தன. இந்த நிமிஷத்தோட நீங்க என்ன மறந்துடணும். போன நிமிஷமே நான் உங்களை மறந்துட்டேன். நம்ம கனவெல்லாம் இப்படி சிதறி போனதுக்காக, இப்படி நானே சிதற அடிச்சதுக்காக என்ன நீங்க மன்னிச்சிடணும். அது என் மூத்த பொண்ணோட பேர் என்று தனது அச்சகத்திற்கு கௌரி பிரிண்டர்ஸ் என்று பெயர் வைத்திருந்த காரணத்தை விளக்க முயன்றார். எனினும் தனது மூத்த பெண்ணிற்கு அந்த பெயரை வைக்க காரணம் என்ன என்ற கேள்வி அவருக்கே தோன்றவே மௌனமாய் தலைகுனிந்து நின்றார் ராமநாதன். அவள் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது பஸ் ஸ்டாண்டின் அருகே மெதுவாக நகர்ந்து வந்த ஒரு டாக்ஸியை கை நீட்டி நிறுத்தினார் ராமநாதன். டாக்ஸியின் கதவை திறந்து அவளை பார்த்து,
எனக்கும் டவுன் வரைக்கும் போணும். அப்படியே உங்க ஆஃபீஸ்ல உன்னை விட்டுடுறேனே என்று அழைத்தார். ஒரு தர்ம சங்கடமான தவிப்பிடையே சிக்கிய தயக்கத்தோடு, தேங்க்ஸ், நான் பஸ்லே போயிடுறேன் என்று அவர் முகத்தை பார்க்காமல் பிடிவாதமாக முணுமுணுத்தாள் கௌரி. ஒரு வினாடி அவரும் மௌனமாகி நின்றார். அந்த மௌன வினாடிகளில் அந்த நல்ல மனிதருக்காக 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் உள்ளம் எவ்வாறு தவித்ததோ அதே மாதிரி 15 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த நிமிடம் அவள் இதயத்தில் ஒரு தவிப்பும் கண்களில் கண்ணீரும் சுரந்தது. இன்னும் டாக்ஸியின் கதவை திறந்து கொண்டு அவளது சம்மதத்தை எதிர்நோக்கி அவர் நின்றிருக்கிறார். கௌரி, உன்னோட நான் கொஞ்சம் பேசணும். இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்காதா என்று அவரது குழைந்த வார்த்தைகள் எங்கே தன்னை குமுறி அழ வைத்து விடுமோ என்று அஞ்சி, இந்த பஸ் ஸ்டாண்டில் 4 மனிதர்கள் பார்க்கத்தக்க விதமாய் தான் அழுதுவிடக் கூடாது என்ற சுய கட்டுப்பாடோடு நெஞ்சை அழுத்தி பிடித்துக் கொண்டு அவள் டாக்ஸியில் ஏறி அமர்ந்தாள். ராமநாதன் ரொம்ப நாகரிகம் தெரிந்தவர். அவர் முன் சீட்டில் டிரைவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டார். பீச் ரோடு வழியாக பாரிஸ் கார்னர். டாக்ஸி நகர்ந்தது. கடற்கரை சாலை வரும் வரை அவர்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தனக்கு வலதுபுறம் கடல் நீர் வரை நீண்டு கிடந்த மணல்வெளியில் அலை அலையாய் கானல் ஆடி துடிப்பதை வெறித்து பார்த்து கொண்டிருந்த கௌரியின் மனதில் தனது இளம்பருவ காதல் நினைவுகள் கானலை போன்ற தூரத்து மாயையாய், எண்ணம் என்ற தூரத்து பார்வையை புலப்படும் துயரச் சம்பவங்களாய் அலை அலையாய் ஆடி துடித்துக் கொண்டிருந்தன. பரிச்சயமில்லாத யாரோ ஒருத்தியை அணுகுவது போன்ற ஒரு தயக்கமும் தவிப்பும் இந்த கௌரியிடம் பேசுவதற்கு ஏற்பட்டுவிட்ட காலத்தின் கொடுமையை எண்ணி முகத்தில் விளைந்த ஒரு விரக்தி புன்னகையோடு அவர் பார்வையும் அதே கானலை வெறித்தது. தான் அவளுக்கு எந்தவிதமான தீமையும் செய்ததில்லை. தனக்கும் அவளுக்கும் இடையே மனக்கசப்போ மனமுறிவோ நிகழ்ந்ததில்லை என்ற தைரியத்தில் தோள் வழியே முகம் திரும்பி அவள் முகத்தை பார்த்தார் அவர். அந்த பார்வையின் உறுத்தலிலே அவளும் முகம் திருப்பினாள். உறவை புதுப்பித்துக் கொள்ள விளையும் புணர்வினால் அவர் புன்னகை காட்டினார். அதற்கு பதிலாய் அவள் உதடுகள் துடித்தன. மெரினா ரெஸ்டாரண்டை நெருங்கும் போது ஒரு முறை அவர் கைகடிகாரத்தை பார்த்த பின்னர், ஆபீஸ்க்கு இன்னும் நேரம் இருக்கு, ஒரு காஃபியோ கூல் ட்ரிங்கோ சாப்பிடலாமா என்று கேட்டு முடிக்கும் முன் டாக்ஸி அந்த ரெஸ்டாரண்ட் காம்பவுண்டை நோக்கி திரும்பிற்று. மறுத்து சொல்ல மனமிருந்தும் வாய்வராத மௌனத்தில் அவள் அவரது முகத்தை நேருக்கு நேர் ஏறிட்டு நோக்கிய போதுதான் அவள் அவரை நன்றாக பார்த்தாள். காம்பவுண்டுக்குள் ஒரு ஓரமாய் சென்று டாக்ஸி நின்றது. ராமநாதன் முன் சீட்டிலிருந்து இறங்கி அவளுக்காக பின் சீட்டின் கதவை திறந்தார். தனது சந்திப்பினாலும் தனது உடன் இருப்பதாலும் அவள் மிகவும் சங்கடம் கொள்கிறாள் என்று உணர்ந்த ராமநாதன் உதட்டை கடித்து புருவத்தை சுளித்து கையிலிருந்த குடையால் தரையில் கோடு கிழித்தவாறு நின்றிருந்தார். பின்னர் அவளை ஒரு புன்னகையால் அழைத்தவாறு அவர் முன்னே நடந்தார். அவள் குனிந்த தலையோடு அவர் பின்னே நடந்தாள். அந்த ரெஸ்டாரண்டிற்குள் கூட்டம் அதிகமில்லை. பக்கத்திலுள்ள நீச்சல் குளத்தில் குளித்துவிட்டு வந்த சில வாலிபர்கள் ஜூக் பாக்ஸின் அருகே நின்று அதிலிருந்து எழும் ஜாஸ் இசைக்கு ஏற்ப உடம்பை நொடித்து விரலை சொடுக்கி ரசித்துக் கொண்டிருந்தனர். ஜன்னலோரமாய் தனித்து கிடந்த ஒரு மேஜையின் அருகே எதிரெதிரே இருந்த நாற்காலிகளில் ராமநாதனும் கௌரியும் சென்று அமர்ந்தனர். மேஜை மீதிருந்த மெனுவை எடுத்து திருப்பி பார்த்த ராமநாதன் கௌரியை நோக்கி, உனக்கு ரொம்ப பிடிக்குமே ஐஸ்கிரீம் என்று கேட்கும்போது வெள்ளை உடை தரித்த வெயிட்டர் அவர்கள் அருகே வந்தான். 2 ஐஸ்கிரீமா, வெனிலாவா சாக்லேட்டா என்று கேட்டவாறே கௌரியை பார்த்தான். ஒன்னும் வேண்டாம், 2 காஃபி மட்டும் என்று நறுக்கு தெரித்தாற் போல் அவள் சொன்னதும் வெயிட்டர் அங்கிருந்து நகர்ந்தான். ராமநாதன் தன் எதிரே தலைகுனிந்து அமர்ந்திருக்கும் கௌரியை அளப்பது போல் பார்த்தார். 15 வருடங்களுக்கு முன்பு அவள் மேனியில் கொழித்த தளதளப்பு மாறி இப்போது ஒரு முதிர்ச்சி குடிகொண்டிருந்தாலும் அவளிடம் இளமை இன்னும் தேங்கியே இருக்கிறது என தோன்றியது அவருக்கு. ஏன், உனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமே என்று மெதுவான குரலில் கேட்ட அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் கௌரி. எப்பவோ பிடிச்சதெல்லாம் எப்பவுமே பிடிக்குமா என்ன என்ற அவளது நிர்தாட்சண்யமான பதில் இந்த ஐஸ்கிரீம் குறித்து மட்டும் சொல்லப்பட்டதல்ல என்று அவருக்கு புரிந்தது. வேண்டாத விருந்தாளியாய் அவளை சந்திக்கச் சென்ற தனது பலவீனத்தை எண்ணி அவர் தலைகுனிந்தார். அப்போது கௌரி அவரை தீர்க்கமாக அளந்து பார்த்தாள். ஒரு காலத்தில் அடர்ந்து தடித்திருந்த அவரது கிராப்புச்சிகை இப்போது அடர்த்தி குறைந்து இடையிடையே லேசான நரை படர்ந்திருந்தும் வளைவு வளைவாய் வாரி விடப்பட்டு அழகாய்தான் இருந்தது. முன்பு ஒல்லியாய் ஒடிந்து விழுவது போல் இருந்த அவரது உடல் இப்போது கனம் மிகுந்து முறுக்கேறிய வலிவும் வனப்பும் மிகுந்திருந்தது. குடையை தரையில் ஊன்றி கைப்பிடியின் மேல் சேர்த்து அவரது நெற்றியை தாங்கி இருந்த அந்த கைகள் மட்டும் சற்றும் மாற்றமில்லாமல் இப்போதும் கூட அழகாகவே திகழ்ந்தன. எனினும் அந்த அழகின் மீது அவளுக்கு அன்றிருந்த ஆர்வம் இன்றில்லை.
அந்த கைகள் வேறு யாருக்கோ சொந்தமானவை, வேறு யாரோ ஒருத்தியின் கழுத்தில் வாழ்க்கையின் பந்தத்தை முடிச்சிட்ட கைகள் அவை என்ற எண்ணம் வரும்பொழுதே அதற்கு பொறுப்பு அவரல்ல. அந்த கைகளை நான் உதறிய பிறகு நான் விரும்பிய வண்ணம் செயலாற்றிய அந்த கைகளின் மீது நான் எனது வெறுப்பை காட்டுவது எவ்வளவு கொடுமையோ அதே அளவு கொடுமை நான் அவற்றை விரும்புவதும் என்று அவளுக்கு தோன்றியது. சார், ட்ரேயில் காஃபியை ஏந்தியவாறு வந்து நின்ற வெயிட்டரின் குரல் கேட்டு மேஜைக்கு மேல் குடையின் கைப்பிடியில் முகவாயை ஊன்றி கவிழ்ந்திருந்த தலையை நிமிர்த்தி ஒரு பெருமூச்சுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தார் ராமநாதன். வெயிட்டர் அங்கிருந்து நடந்ததும் இருவரும் மௌனமாய் ஒருவாய் காஃபியை அருந்தினர். மேலும் தொடர்ந்து எவ்விதம் பேசி தங்களது உள்ளத்து உணர்ச்சிகளை எவ்விதம் ஒருவருக்கொருவர் உணர்த்திக் கொள்வது என்று புரியாத குழப்பத்தில் அவர்கள் இருவருமே சிக்குண்டு தவித்தனர். வெளியே டாக்ஸியின் ஹார்ன் சத்தம் கேட்டது. இருவரும் அவசர அவசரமாக காஃபியை குடித்து முடித்து எழுந்து வெளியே சென்றனர். வெளியே வந்ததும் டாக்ஸியின் பின்சீட்டு கதவை அவளுக்காக திறந்து நின்றார் ராமநாதன். அவள் ஏறி அமர்ந்ததும் அவர் கதவை மூடுகையில் அவ்விதம் அவரை முன் சீட்டில் இப்போதும் உட்கார வைப்பது அழகல்ல என்று கருதிய அவள் பரவாயில்ல என்று தயக்கத்தோடு கூறி முடிப்பதற்குள் கதவை மூடிவிட்ட ராமநாதன் பரவாயில்ல என்று சமாளித்தவாறு முன் சீட்டிலேயே அமர்ந்தார். அவர் மனம் புண்பட்டு விட்டதோ என்ற உணர்வோடு அவள் அவரை பார்த்தாள். இவள் மனம் வசப்பட்டு விட்டதோ என்ற நினைவோடு அவர் அவளை பார்த்தார். அந்த இரண்டு பேரின் உணர்வுகளில் உள்ள விசித்திரமான முரண்பாட்டினை, அதில் பொதிந்துள்ள கேலிக்குரிய சோகத்தை எள்ளிச் சிரிப்பது போல ஜூக் பாக்ஸிலிருந்து எழுந்த ட்ரம்பட்டின் எக்கால ஒலி உச்சஸ்தாயில் முழங்கிற்று. வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட தோல்விகளையெல்லாம் வரிசை கிரமமாக எண்ணி பார்த்தார் ராமநாதன். என்ன தொழில் செய்து என்ன சம்பாதித்து என்ன பயன்? வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு தோல்வியையே அவர் சந்தித்திருக்கிறார். எஸ்எஸ்எல்சி பரீட்சையில் ஒரு தோல்வி, டைப்ரைட்டிங் படிக்கப் போய் அதிலும் தோல்வி, அங்கே இவளை காதலித்து அந்த காதலிலும் தோல்வி, பின்னர் ஏதோ காசு பணம் வருகிறதென்று ஒருத்தியை கைப்பிடித்து அவளோடு சில காலமே தாம்பத்தியம் நடத்தி பிறகு அவள் நோயாளியாயாக பேருக்கு அவளோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் தாம்பத்தியத்திலும் தோல்வி. என்ன தொழில் செய்து என்ன சம்பாதித்து என்ன பயன்? ராமநாதன் கண்கள் சிவந்து கலங்கின. அவளது ஆபீஸ் வாசலில் டாக்ஸியை நிறுத்தி அவள் இறங்கும்போது அவரும் கீழிறங்கினார். தன்னிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு விடுதலை பெற துடிக்கும் அவள் முகத்தை கலங்குகின்ற விழிகளோடு துடிக்கின்ற உதடுகளோடு ஏறிட்டு பார்த்து அழுகை அடைக்கும் குரலில் அவர் வேண்டிக் கொண்டார். ஞாயிற்றுக்கிழமை நீ அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும், இதை மறுக்க கூடாது. அவளும் நீ வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறா என்று அவரது வார்த்தைகளை கேட்டு அவள் புருவங்கள் நெறிய அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். ஆமா, நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன். ஆமா என்று அவளது மனதில் விளைந்த கேள்வியை ஸ்திரப்படுத்தினார் அவர். அவளும் ஒரு வினாடி யோசித்தாள். ஒரு காலத்தில் என்னோடு பழகியிருந்த பாசத்தால் தன் வீட்டுக்கு அழைக்கும் இவரை நான் தவறாக சந்தேகிக்கிறேனோ என்று துணுக்கிற்ற நெஞ்சோடு அவர் முகத்தையே பார்த்தாள் அவள். அவர் முகம் பரிதாபமாக இருந்தது. சரி, அதுக்கு என்ன வரேன் என்று அவரது அழைப்பை காதலினால் அல்ல, அவர் மீது கொண்ட கருணையினால் அவள் ஏற்றுக்கொண்டாள் என்ற ரகசியம் புரியாமல் அவர் மனம் குதூகலித்தது. பிடிப்பற்ற பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த போதிலும் கௌரிக்கு அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளோ சிக்கல்களோ இதுவரை இருந்ததில்லை. இந்த 15 வருட காலமாய் அவளது வாழ்க்கை விரக்தி மிகுந்த தெளிவும் துயரம் மிகுந்த நிம்மதியுமே பெற்றிருந்தன. 2 நாட்களுக்கு முன் திடீரென ராமநாதனை சந்திக்க நேர்ந்த பிறகு, தன்னை அவர் வீட்டுக்கு அழைத்த பிறகு, அந்த சந்திப்பே ஒரு பிரச்சனையாய், அந்த அழைப்பே ஒரு சிக்கலாய் மாறி இந்த 2 இரவுகளாய் உறக்கம் பிடிக்காமல் பழைய நினைவுகளிலும் புதிய அச்சங்களிலும் மூழ்கி கௌரி மன நிம்மதியை இழந்திருந்தாள். முதல் நாள் இரவு வெகுநேரம் வரை உறங்காதிருந்ததால் சனிக்கிழமை காலை அவள் வெகுநேரம் கழித்தே படுக்கை நின்றும் எழுந்தாள். ஸ்டவ்வை பற்ற வைத்து பாலை காய்ச்சி காஃபியை கலந்து குடித்த பின்னர் உலைக்கு தண்ணீர் வைத்துவிட்டு கொடியில் கிடந்த டவலையும் முதல் நாள் துவைத்து உலர்த்திய துணிகளையும் எடுத்துக்கொண்டு மாடி கதவை பூட்டிய பின் கையில் இருந்த அந்த ஒற்றை சாவியுடன் கீழிறங்கி பாத்ரூமை நோக்கி சென்றாள். வழக்கத்திற்கு மாறாக இவ்வளவு தாமதமாய் குளிக்கச் செல்லும் கௌரியை பார்த்த அருளம்மாள், உடம்பு என்னம்மா, முகமெல்லாம் என்னவோ போல இருக்கே என்று தனது அலுப்போடு கௌரியின் அலுப்புக்காகவும் சேர்ந்து சலித்து கொண்டாள். ஒண்ணுமில்ல, காலையிலேருந்து கொஞ்சம் தலைவலி, அவ்வளவுதான் என்று சுருக்கமாக ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நகர்ந்த கௌரி பாத்ரூம் கதவு மூடியிருப்பதை பார்த்து மீண்டும் வந்து அருளம்மாளிடமே சிக்கிக் கொண்டாள். முதலியார் குளிக்கிறார் போல இருக்கு, அவர் வழக்கமா இந்த நேரத்துல தான் குளிப்பாரு, நீ தான் இன்னைக்கு நேரம் தவறி வந்திருக்க, தலை வலிக்குதுங்கிறியே
ஒரு நாளைக்கு குளிக்காம இருந்தா தான் என்ன? அப்படி உடம்பு பார்த்துக்காம தான் நான் இப்போ இப்படி அவஸ்தைப்படுறேன்" என்று தன்னைப் போல் வியாதியை போஷித்து வளர்க்காத அவளது செய்கைக்கு அவளை கடிந்து கொண்டாள் அருளம்மாள். அவளது நச்சரிப்பு தாங்காமல் நெற்றியை தேய்த்துக் கொண்ட கௌரியைப் பார்த்த அருளம்மாள், "தலை வலிக்குதா? தைலம் தரட்டுமா? அடி ரோசி, அந்த தைல சீசாவ கொஞ்சம் கொண்டா, எனக்கும் கூட தலைய வலிக்குது" என்று நெற்றி பொருந்துகளை தேய்த்துக் கொண்டாள். நல்ல வேளை, தைல சீசாவுடன் ரோசி வருவதற்குள் முதலியார் குளித்துவிட்டு வெளியில் வந்தார். கௌரி பாத்ரூமை நோக்கிச் செல்வதைப் பார்த்த அருளம்மாள், "வேணாம் கௌரி, சொல்றத கேளு. தலை வலிக்கிறதப்போ பச்சை தண்ணியில குளிக்கக்கூடாது" என்று உச்சஸ்தாயில் அலறினாள். "இல்லம்மா, எனக்கு குளிச்சா தலைவலி போயிடும்" என்று புன்னகையோடு கூறிவிட்டு முதலியார் விலகி வழிவிட்டு ஒதுங்கி நிற்கவே பாத்ரூமுக்குள்ளே நுழைந்து கதவை தாழிட்டுக் கொண்டாள் கௌரி. சூசையப்பர் வீட்டில் கீழ் போர்ஷனில் குடியிருக்கும் கந்தசாமி முதலியாரும் ஒரு டைப்பிஸ்ட் தான். ஹைகோர்ட் கட்டடத்தின் வராந்தாக்களில் நிழலுக்காக காலை நேரத்தில் ஒரு இடத்திலும் மத்தியான நேரத்தில் இன்னொரு இடத்திலும் அந்த பழைய டைப்ரைட்டரை தூக்கிக் கொண்டு அலைந்து மனுக்களும் விண்ணப்பங்களும் டைப் செய்து கொடுத்து அந்த கூலியாய் உழைக்கும் கந்தசாமி முதலியாரின் கைகளுக்குள் உள்ள வேகம் ஆபீஸ்களில் வேலை பார்க்கும் எந்த டைப்பிஸ்டுக்கும் வராது என்று சவால் விட்டு கூறலாம். அவரது டைப்ரைட்டரின் கீபோர்டில் எழுத்துக்களே கண்ணுக்கு தெரியாது. அவரது விரல்கள் பட்டு பட்டு அவை யாவும் தேய்ந்து மறைந்து போயிருந்தன. ஒரு நல்ல டைப்பிஸ்டுக்கு அது தேவையும் இல்லைதான். கழற்றி வைத்துவிட்டால் பார்வையே சரிவரா தெரியாத அவரது அலுமினிய ஃப்ரேம் மூக்கு கண்ணாடி இல்லாமலே பக்கத்திலிருந்து படிக்கின்ற வக்கீல் குமாஸ்தாக்களின் வாசகங்களை அவர் படபடவென்று அடித்து தள்ளிவிடுவார். டைப் அடிப்பது என்பது அவருக்கு சற்றும் சிரமமான காரியமல்ல. சுற்றத்தாரோ நண்பர்களோ இல்லாத தனி மனித பிரம்மச்சாரியான அவருக்கு தமது ஒரு வயிற்றுக்காக சமைத்து சாப்பிடுவதும் கையிலே டைப்ரைட்டரை சுமந்து கொண்டு 3 மைல் வந்து போவதும் தான் மிகவும் சிரமமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவருக்கு சில சமயங்களில் உடன் பிறந்து வதைக்கும் வியாதியான அந்த வலிப்பு நோய் வந்துவிடும். தமது பூர்வ ஜன்ம கர்ம பலனை அனுபவிக்கும் தம் பொருட்டு இன்னொருவரை சிரமப்படுத்துவதும் அவருக்கு உடன்பாடல்ல. எனினும் ஒரு வருஷத்திற்கு முன்பு திடீரென எங்கோ சந்திக்க நேர்ந்த தமது ஹைஸ்கூல் நண்பரான சூசையப்பரிடம் சூசையப்பரின் வற்புறுத்தலின் பேரில் தமது நிராதரவான பரிதாபகரமான வாழ்க்கை நிலைமைகளை ஏதோ ஒரு மனநிலையில் விளக்கி கூறிவிட்டார் முதலியார். சூசையப்பரின் நல்ல கிறிஸ்தவ உள்ளம் தனது பால்ய நண்பருக்கு உதவ வேண்டும் என்று அவாவுற்றிருக்கிறது. முதலியாரிடம் வெகு நேரம் பேசிய பிறகு இவரை தனியே விடக்கூடாது, அவரால் அவ்விதம் நடமாடி உழைக்கவும் முடியாது என்பதை அறிந்து கொண்ட சூசையப்பர் தன் வீட்டில் தெற்புறம் வாசலுள்ள கீழ்ப்போர்ஷனை குறைந்த வாடகைக்கு அவருக்கு கொடுக்கலாம் என்று எண்ணினார். மேலும் அந்த வருஷம் தனக்கு வரும் போனஸ் பணத்தில் 2 செகண்ட் ஹேண்ட் டைப்ரைட்டர்களை ஏனும் வாங்கி தந்து அங்கேயே அவருக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் வைத்து தந்துவிட்டால் தன் குடும்பத்தாரின் நேரிடை கண்காணிப்பில் முதலியாருக்கு நிரந்தரமான பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்துவிடலாம் என்று தீர்மானித்துக் கொண்டார் சூசையப்பர். மனைவியிடம் தனது ஆசையை பயந்து பயந்து சூசையப்பர் தெரிவித்த போது அருளம்மாள் அவரது பொறுப்பற்ற தாராள மனத்தை கேலி செய்து அதெல்லாம் வேண்டாத வேலை என்று மறுத்துவிட்டாள். ஆனால் பின்னர் ஒரு நாள் அருளம்மாளே முதலியாரை பார்க்க நேர்ந்தபோது சூசையப்பரை விடவும் அவளது மனம் முதலியாரின் பால் இரக்கம் கொண்டு இளகிப் போயிற்று. எனினும் சூசையப்பரின் தீர்மானத்தில் பாதியை தான் அவளால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. தன் வீட்டின் கீழ் போர்ஷனை குடியிருக்கவும் இன்ஸ்டிடியூட் நடத்தவும் குறைந்த வாடகைக்கு தர அவள் இசைந்தாள். அந்த தீர்மானத்தின் இன்னொரு பகுதியான டைப்ரைட்டர்கள் வாங்கித் தருவதில் அவளுக்கு விருப்பம் இருந்தது. எனினும் பிள்ளை குட்டிக்காரர்களாகிய தங்களுக்கு அவ்வளவு தாராளம் தாங்காது என்று எண்ணினாள் அருளம்மாள். அந்த வருஷ போனஸ் பணத்தில் மாடி பகுதியை கொஞ்சம் சீர் செய்து வாடகைக்கு விட வேண்டும் என்று 2 வருஷத்திற்கு முன்பே திட்டம் போட்டு ஒவ்வொரு வருஷமாய் தள்ளி கொண்டு போய்விட்டது. இந்த வருஷமாவது அதை செய்தால் வாழ்க்கை நிலை சரிக்கட்டி வரும் என்று இருவரும் தீர்மானம் செய்திருந்தனர். தான் முதலியாருக்கு வாக்கு தந்ததற்கு ஏற்ப தனது செல்வாக்கின் மூலம் எப்படியாவது அவருக்கு டைப்ரைட்டர் வாங்கி தந்துவிட வேண்டும் என்று இந்த 1 வருடமாய் எவ்வளவோ முயன்று வருகிறார் சூசையப்பர். எனினும் அந்த முயற்சி என்ற அளவிலேயே அது நிற்கிறது. கந்தசாமி முதலியாரை பொறுத்தவரைக்கும் சூசையப்பரின் குடும்பம் தன்னிடம் காட்டும் இந்த அன்பிலும் ஆதரவிலும் மனநிறைவு கொண்டு பல வருஷங்களாக பழகிவிட்ட அதே தொழிலை அவர் செய்து வருகிறார். தன் உடம்பில் உள்ள பலத்தினால் அல்ல, பழக்கத்தினாலேயே உழைத்து சம்பாதித்து இன்னொருவருக்கு பாரமாக இல்லாமல் தன் ஒரு வயிற்றுக்கு தானே சமைத்து தனக்காகவே வாழ்ந்து கழிக்கிறார் அவர். அவரது எளிமையான தோற்றமும் அமைதியான சுபாவமும் மட்டுமல்லாது அவரை பார்த்தவுடன் யாருக்குமே ஒருவித அன்பும் பாசமும் சுரப்பதற்கு காரணம் அவரை பீடித்துள்ள அந்த கொடுமையான ஒரு வியாதியும் அதன் விளைவால் அவர் உடம்பில் ஏற்பட்டுவிட்ட சில பாதிப்புகளுமே ஆகும்.
அவரது இடது கைவிரல்கள் முறுக்கிக் கொண்டு வளைந்து லேசாய் நடுங்கியவாறு இருக்கும். சில சமயங்களில் திடீரென அந்த வலிப்பு நோய் வந்து அவரை தாக்கிவிடும் போது நின்ற நிலையில் தடாலென கீழே சாய்ந்து, இந்த பூமியில் பிறக்க நேர்ந்துவிட்ட பாவத்திற்கு தீச்சட்டியில் விழுந்த புழு போல் உடலை முறுக்கி முறுக்கி பூமியை உழுவது போல் அவர் உடம்பு நெளிந்து புரள்கையில் பார்ப்போரின் மனம் அவரைப் போலவே துடிதுடித்து அவருக்காகவே வதைப்படும். ஆனால் கந்தசாமி முதலியாருக்கோ தன்னை பற்றிய கவலையே இல்லை. உயிர் வாழ்க்கை என்கிற விதிக்கப்பட்ட தண்டனையை பொறுமையோடு சகித்து கழித்து விட்டால் என்றோ ஒரு நாள் இந்த ஜீவனுக்கு விடுதலை உண்டு என்ற தீர்மானத்தில் ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்து வருகிறார் அவர். அவர் யாரிடமும் பேச மாட்டார். யார் பேசுவதையும் கேட்க மாட்டார், கவனிக்க மாட்டார். காலையில் எழுந்தது முதல் அந்த வீட்டில் உள்ள எல்லோரும் குளித்து முடித்து பாத்ரூம் காலியாகும் வரை தமது அறைக்குள் வெளியே சென்று காஃபி சாப்பிட்ட பின் கையோடு வாங்கி வந்த ஆங்கில தினசரியை ஒரு அட்சரம் விடாமல் படித்து தீர்ப்பார். பிறகு குமுட்டியை பற்ற வைத்து சமையல் காரியங்களை கவனிப்பார். அதற்கிடையே பாத்ரூம் காலியாகிறதா என்று பார்த்திருந்து பிறருக்கு தொந்தரவு இல்லாத வகையில் சென்று குளித்துவிட்டு வருவார். சரியாக 9:30 மணிக்கு அந்த எளிய உணவை சாப்பிட்ட பின்னர் இரவு சாப்பாடாக அதிலே ஒரு பகுதியை எடுத்து வைத்துவிட்டு ஒரு கையில் டைப்ரைட்டரும் இன்னொரு கையில் குடையுமாக தமது அலுவலகத்திற்கு போனால் மாலை 6 மணிக்கு திரும்பி வந்து தனது போர்ஷனில் அடைபடுவார். அதன் பிறகு மறுநாள் காலைதான் உலகத்தை அவரும் அவரை உலகமும் தரிசிக்க முடியும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் தன்னை பார்த்து யாரும் தன் மீது இரக்கம் காட்டிவிடக் கூடாது என்பதுதான். இன்று காலை அவர் பாத்ரூமுக்குள் இருக்கும் சமயம் வெளியே கௌரி காத்திருப்பதை அறிந்தபோது, முதலியார் குளிக்கிறா போல இருக்கு என்று அருளம்மாளின் குரலை கேட்டதும் பாத்ரூமில் இருந்த முதலியாருக்கு அங்கேயே உடம்பில் நடுக்கம் கண்டுவிட்டது. அவசர அவசரமாய் 2 செம்பு தண்ணீரை ஊற்றிக்கொண்டு உடம்பை துடைத்தும் துடைக்காமலும் வெளியில் ஓடி வந்த முதலியார் கௌரி பாத்ரூமுக்குள் நுழையும் வரை ஒதுங்கி நின்று வழிவிட்ட பின் ஏதோ தவறு செய்து விட்டவரைப் போல் கூனி குறுகி தன் போர்ஷனுக்கு சென்றார். குளிக்கப் போகும் முன்பே இன்னும் வேற யாராவது குளிக்கணுமா என்று விசாரிக்காமல் சுயநலமாய் போய் பாத்ரூமில் புகுந்து கொண்ட தனது செயலை எண்ணி மனத்துள் தன்னையே கடிந்து கொண்டார். அவசர அவசரமாய் தனது போர்ஷனுக்குள் வந்ததும் குமுட்டியின் மீது கொதித்து கொண்டிருந்த சோற்று பானையில் கரண்டியை விட்டு 2 பருக்குகளை எடுத்து சோறு வெந்து விட்டதா என்று பதம் பார்த்தார் முதலியார். இன்னும் சற்று நேரம் செல்லும் என்று தெரிந்ததும் ஒரு மூலையில் கிடந்த சிறிய கூடையிலிருந்து 2 கத்திரிக்காய், வெங்காயம் முதலியவற்றை எடுத்து தண்ணீரில் கழுவிய பின் பேனா கத்தியால் நறுக்க ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் பாத்ரூமிலிருந்து தான் ஓடி வந்த அவசரத்தில் குழாய் கம்பியின் மீது துவைத்து முறுக்கி போட்டிருந்த தன் வேட்டியை எடுத்து வர மறந்து போனது அவர் நினைவுக்கு வந்தது. பொங்கி வழியும் சோற்றுப்பானையை கூட கவனிக்காமல் பாத்ரூமை நோக்கி ஓடினார் அவர். கூடத்து ஹாலை கடக்கும் போது அந்த அம்மாள் குளித்துக் கொண்டிருப்பார்களே என்ற நினைவும் அவருக்கு வந்தது. இந்நேரம் ஒருவேளை குளித்துவிட்டு போயிருக்கலாம் என்று தோன்றவே பாத்ரூம் கதவு திறந்திருக்கிறதா என்று பார்க்க அவர் பின்கட்டுக்கு வந்தார். அதே சமயத்தில் பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு முழங்கையின் மீது துவைத்து பிழிந்த சேலையும் மற்றொரு கையில் சோப்பு பெட்டியும் சாவியுமாய் வெளியே வந்தாள் கௌரி. அவளது முழங்கையின் மேல் அவளது துணிகளோடு சேர்த்து ஞாபக மறதியாய் அவள் எடுத்து போட்டு கொண்டு வந்த நீர்காவி ஏறிய வேட்டியையும் கண்ட முதலியாருக்கு ஹிருதயத்தில் வக்கென்றது. என்னவோ சொல்ல முயன்று குழறிய மொழியோடு அவள் எதிரே கையேந்தி தன் தவறுக்கு மன்னிப்பு கோருவதை போல் புன்னகை காட்டினார். அவள் முன்னே நீட்டிய கை நடுங்கி துடித்தது. விரல்கள் பின்னிக்கொண்டு முறுக்கேறி உதற ஆரம்பித்தன. புன்னகை புரிந்த உதடுகள் துடித்து துடித்து கோணி கோணி நுரை கக்கி ஒரு புறமாய் வலித்து இழுத்தன. அவர் மீது மின்சாரம் தாக்கியது போல் ஒரு நொடியில் பல கோணங்களில் முறுக்கிக் கொண்ட உடலோடு தடாரென கீழே சாய்ந்து அவர் பூமியில் கிடந்து துடிப்பதைக் கண்ட கௌரி பயத்தால் அலறவும் முடியாமல் பொறிகள் கலங்கி கையில் இருந்த பொருள்கள் எல்லாம் கீழே விழ அவர் அருகே பதறியடித்து ஓடி வந்தாள். ஹாலில் உட்கார்ந்திருந்த அருளம்மாள், கௌரி அந்த சாவி அவர் கையில குடு என்று கூவியவாறே எழுந்தோடி வந்தாள். தண்ணீரில் மூழ்குவரைப் போல் தவித்த முதலியாரின் கையில் சாவியை கொடுத்தாள் கௌரி. அருளம்மாளை தொடர்ந்து அவளது 7 புத்திரச் செல்வங்களும் ஓடி வந்து குழுமி நின்றனர். அந்த கும்பலை விலக்கியவாறு கையிலே ஒரு பேனா கட்டையுடன் வந்த சூசையப்பர் முதலியாரின் கிட்டித்த பற்களுக்கு இடையே நாக்கோ உதடோ சிக்கிக் கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு அதை குறுக்காக நுழைக்க முயன்று அவர் முகம் பிடிபடாமல் தவித்தார். நிலை கொள்ளாமல் நீரிலிருந்து எடுத்தெறிந்த மீனைப் போல் 4 திசையும் அலைமோதி துடித்துக் கொண்டிருந்த முதலியாரின் வாயிலிருந்து வழிந்த நுரையோடு உதட்டை கடித்து கொண்டதால் வழிந்த உதிரமும் அந்த சிமெண்ட் தரையில் கரையாய் படிந்தது. வலது கைப்படியில் இருந்த கௌரியின் சாவி அவரது விதியின் கொடுமையை தரையில் எழுதி காட்டுவது போல் கரகரவென்று தேய்த்து இழுபட்டது.
சில நிமிஷங்கள் வரை கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் உடம்பே பிழிந்தெடுக்கப்பட்ட பிறகு பிரಜ್ஞையற்ற நிலையில் சவம் போல் கிடந்தார் முதலியார். அவரை உள்ளே கொண்டு போகும் முயற்சியில் அவரை பிடித்து தூக்கும்போது சூசையப்பரின் நோஞ்சலான உடம்பு தவிக்கையில் கௌரியும் கை கொடுத்து உதவினாள். அவர்கள் இருவரும் சேர்ந்து முதலியாரை தூக்கிக் கொண்டு போய் உள்ளே கிடத்தும் வரை இயேசுவே கர்த்தாவே என்று வாய்விட்டு பிரார்த்தித்தவாறு அவர்களை பின்தொடர்ந்து வந்தாள் அருளம்மாள். சுயப்பிரஜை இல்லாமல் பாயில் கிடந்த முதலியாரின் முகமெல்லாம் வேர்வை கண்டிருந்தது. அவர் தலைமாட்டருகே அமர்ந்திருந்த கௌரி ஈரத்துண்டால் அவர் முகத்தை துடைத்துக் கொண்டிருந்தாள். பின்னர் குமுட்டி அருகே கிடந்த விசிறியை எடுத்து வந்து விசிறினாள். பிடி தளராமல் அவரது கையில் அவள் வீட்டுச் சாவி சிக்குண்டு கிடந்தது. அவருக்கு விசிறியவாறே தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த சிறிய அறை முழுவதையும் அவள் பார்வை அளந்து அறிந்தது. நறுக்கி வைத்த கரிகாய் ஒருபுறமும் கரைத்து வைத்த குழம்பு ஒருபுறமாய் அலங்கோலமாய் கிடந்த அறை நடுவே இருந்த குமுட்டியின் மீது வெந்து குழைந்த கஞ்சியும் சோறும் பொங்கி வழிய ஒருபுறம் சாய்ந்து கிடந்தது அந்த சோற்றுப்பானை. கௌரிக்கு மாடியில் ஸ்டவ்வை பற்ற வைத்து உலை ஏற்றிவிட்டு வந்தது நினைவுக்கு வரவே அவளது பார்வை முதலியாரின் கைப்பிடியில் இருந்த சாவியை நோக்கி திரும்பிற்று. அதே சமயம் சூசையப்பர் வீட்டு ஹால் கடிகாரத்தில் 9:30 அடித்தது. இதற்கு மேல் தனது காரியங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு ஆபீஸிற்கு புறப்பட நேரம் இல்லை என்று அவளுக்கு தோன்றிற்று. அதுவும் இல்லாமல் இந்த மனிதரை இந்த சூழ்நிலையில் விட்டுவிட்டு தான் காரியமே பெரிதென போக அவளுக்கு மனமில்லை. சற்று நேரத்துக்கு முன் அவள் கண்ட காட்சி மீண்டும் மீண்டும் அவள் நினைவில் தோன்றி அவளை நடுக்குறச் செய்தது. அன்று முழுதும் சூசையப்பர் மூலம் ஆபீஸுக்கு லீவு கொடுத்து அனுப்பிவிட்டு முதலியாரின் அருகிலேயே இருந்தாள் கௌரி. முதலியாரின் வீட்டில் அலங்கோலமாய் கிடந்த சமையல் பாத்திரங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டு சோற்றுப்பானையை கீழே இறக்கி குமுட்டியையும் அணைத்து வைத்தாள். அங்கு ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் அவரும் தன்னை போன்ற நிராதரவான மனிதர் என்று அவரை பற்றி எண்ணுகையில் அவர்பால் அவள் மனதுக்குள் ஒரு பாசம் பெருகிற்று. சுமார் 11 மணிக்கு அவர் கையில் இருந்த சாவி பிடி நழுவி கீழே விழுந்தபோது சாவியை எடுத்துக்கொண்டு ஒரு முறை மாடிக்கு போனாள். மாடிக்கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் மேஜையின் மீது ஏற்றி வைத்த ஸ்டவ்வில் உலைநீர் தளதளவென குதித்து கொண்டிருப்பதைக் கண்டாள். உலைக்கு வைத்திருந்த தண்ணீரை இறக்கி கீழே வைத்து ஃபில்டரில் காஃபி பொடி நிரப்பி வெந்நீரை ஊற்றி மூடி வைத்து ஸ்டவ்வில் பால் காய்ச்சினாள். காஃபியை கலந்து பிளாஸ்கில் நிரப்பி மூடி வைத்து ஈரத் துணிகளை எடுத்து உலர்த்தினாள். அந்த சில நிமிஷங்களுக்குள்ளாக அங்கே அவர் எப்படி இருக்கிறாரோ என்று அவள் மனம் பலமுறை பதைத்தது. காஃபி பிளாஸ்குடன் அவள் மாடிப்படியில் இறங்கி வரும்போதுதான் இன்னும் ஈரத்தலையை கூட தான் துளைத்துக் கொள்ளவில்லை என்ற எண்ணமே அவளுக்கு தோன்றியது. இருக்கட்டுமே, தன்னை பற்றிய நினைத்து நினைத்து தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் அவள் ஒரு நாளைக்கு இன்னொருவருக்காக தன்னை மறந்து இருக்கக்கூடாதா என்ன? சுமார் 12 மணி அளவில் பிரஜையற்று படுத்திருந்த முதலியார் சிறு முனகலோடு லேசாக அசைந்தார். பிளாஸ்கில் இருந்த காஃபியை டம்ளரில் ஊற்றி அவர் தலையை தாங்கி பிடித்து சிறிது காஃபியை புகட்டினாள் கௌரி. 2 மிடறு குடித்ததும் உடல் மீண்டும் சோர்வு கண்டது. இப்போது மயக்கம் தெளிந்து அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். ஏதோ ஒரு சமயம் அவர் புரண்டு படுத்தபோது அவர் முகத்தை பார்த்த கௌரி வலிப்பு வந்தபோது கடிபட்டிருந்த அவரது உதட்டில் வீக்கமும் புண்ணும் இருப்பதைக் கண்டு பரிதவித்தாள். அந்த அனாதை மனிதரை பற்றி பொறுப்போடும் கவலையோடும் நீண்ட நேரம் சிந்தித்தாள் கௌரி. என்னம்மா கௌரி, நீ காலையிலேருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே, அப்பவே தலை வலிக்குதுன்னு சொன்ன, பச்சை தண்ணியில வேற தலை குளிச்சுட்டு இப்படி பட்னி கிடந்தா உடம்புக்காகுமா என்று அங்கு வந்த அருளம்மாளின் வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளாமல், ஏம்மா இவருக்கு இப்படி அடிக்கடி வருமா என்று கவலையோடு விசாரித்தாள் கௌரி. ஒரு பெருமூச்சோடு அரைவாசற்படியின் அருகே அமர்ந்த அருளம்மாள், ஆமா இப்படி அவருக்கு வருதாம், இன்னைக்கு தான் நான் இந்த கோரத்தை கண்ணாலே பார்த்தேன், இயேசுவே கர்த்தாவே என்று தன் உடம்பில் சிலுவை குறியிட்டு கொண்டாள். பாவம், அவர் ஒவ்வொரு நாளும் டைப்ரைட்டரை தூக்கிட்டு போறத பார்த்தா இந்த மனுஷர் வீட்டுக்கு திரும்பி வரணுமேன்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன் என்று பெருமூச்செறிந்தாள் அருளம்மாள். அப்போதும் உறக்கம் கலைந்த முதலியார் கண்களை திறக்காத நிலையிலேயே தமக்கு வலிப்பு கண்டு தாம் பாத்ரூம் அருகே விழுந்திருந்தோம் என்றும் இவர்களது உதவியால் இங்கே கொண்டு வந்து கிடத்தப்பட்டிருக்கிறோம் என்றும் உணர்ந்து புரண்டு படுத்தார். அருகே பேச்சு குரல் கேட்கவே தன் பொருட்டு சிரமம் எடுத்துக்கொண்டு தன்னை சுற்றிலும் யாரோ இருக்கிறார்கள் என்று அறிந்து முக்கி முனகியவாறே எழுந்து படுக்கையில் அமர்ந்தார். அவரது கலங்கிய விழிகளின் பார்வை அருளம்மாளையும் கௌரியையும் பரிதாபமாய் நன்றி உணர்ச்சியோடு வெறித்தது. அவர் உதடுகளிலிருந்து மன்னிக்கணும் என்ற வார்த்தை அரைகுறையாய் வெளியே வர முடியாமல் இவர்களுக்கு கஷ்டம் கொடுத்து விட்டோமே என்ற துயர நினைப்பில் அவருக்கு அழுகை வந்தது. அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு சிறிதே அழுதார். வருத்தப்படாதீங்க, கர்த்தர் ரட்சிப்பார் என்று சேலை தலைப்பால் கண்களை துடைத்துக் கொண்டு முதலியாருக்கு ஆறுதல் கூறினாள் அருளம்மாள்.
முதலியார் தன்னை சுற்றிலும் ஒரு முறை பார்த்தார். அலங்கோலமாய் கிடந்த அறை முழுவதும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கதையும், தன் அருகே அமர்ந்திருந்த கௌரியும் கண்டு, "உங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் குடுத்துட்டேன்" என்று அவர் எழுந்திருக்க முயன்றபோது, "பரவால்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்றதுல ஒரு சிரமமும் இல்ல. நீங்க உடம்ப அலட்டிக்காம படுத்துக்கங்க" என்று அவரை தடுத்தாள் கௌரி. "அவங்க தான் நம்ம மாடியில குடுத்துன்னு இருக்கிற அம்மா" என்று கௌரியை முதலியாருக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் அருளம்மாள். அவர் அவளை வணங்கினார். கௌரியும் பதிலுக்கு வணங்கிவிட்டு, "பசிக்குதா? ஏதாவது சாப்பிடுறீங்களா?" என்று பரிவோடு கேட்டு விசாரித்தாள். "எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ உடம்பு நல்லா இருக்கு. அடுப்புல சாதம் வச்சிருந்தேனே" என்று குமுட்டியை பார்த்தார். "நான் தான் சாதத்த வடிச்சு வச்சேன். நீங்க படுத்துருங்க. ஒரு நிமிஷத்துல எல்லாம் தயாராயிடும்" என்று குமுட்டியை பற்ற வைக்கச் சென்ற கௌரி, பிளாஸ்கில் இருந்த காஃபியை ஒரு டம்ளரில் ஊற்றி அவரிடம் நீட்டினாள். அவளது உதவியை மறுக்க முடியாமல் படுக்கையிலேயே உட்கார்ந்து காஃபியை பருகினார் முதலியார். அன்று அவர் வீட்டில் கௌரி சமையல் செய்து அவருக்கும் சாப்பாடு பரிமாறிய போது சங்கோஜமும் தாழ்வு உணர்ச்சியும் கொண்ட முதலியார் கூசி கூசி வெட்கத்தோடும் தயக்கத்தோடும் அவளது உதவிகளை ஏற்றுக்கொண்ட போதிலும் அதிலே ஒரு நிறைவும் திருப்தியும் கொண்டார். அவரது சுபாவத்தை புரிந்து கொண்ட கௌரி தன் சுபாவத்திற்கு மீறிய முறையில் அவரிடம் சற்று சரளமாகவும் தாராளமாகவும் நடந்து கொண்டாள். சாப்பிட்ட பின் தூக்கம் வராமல் முகட்டை பிரித்தவாறு படித்திருந்த முதலியாரிடம் அவள் படித்து வைத்திருந்த சில நல்ல ஆங்கில புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்தாள் கௌரி. பழக்கமில்லாத அவளிடம் பேசிக் கொண்டிருக்க முடியாமல் முதலியார் அவ்விதம் யாரோடும் பேசறியாமல் பழக்கத்தால் உறக்கம் வராமல் மௌனமாக படுத்து கொண்டிருக்கும் தர்ம சங்கடமான நிலைமைக்கு அந்த புத்தகங்கள் அவருக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தன. தமது அலுமினிய பிரேம் கண்ணாடியை பக்கத்தில் இருந்த மாடத்திலிருந்து எடுத்து அணிந்த முதலியார் ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டினார். மாலையில் ஆபீஸில் இருந்து சூசையப்பர் வரும் வரையிலாவது அவரை தனிமையில் விடாது இருக்க வேண்டும் என்று எண்ணிய கௌரி தானும் ஒரு புறம் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள். சற்று நேரத்துக்கு பின் படித்துக் கொண்டிருந்த முதலியார் திடீரென்று குழந்தை போல் வாய்விட்டு சிரித்தார். அவர் சிரிப்பொலி கேட்டு திரும்பிய கௌரி அவரது கையில் இருந்த புத்தகத்தை பார்த்தாள். அது ஜெரோம் கி ஜெரோமின் ஒரு படகில் 3 மனிதர்கள் என்ற தலைசிறந்த ஹாஸ்ய ஆங்கில இலக்கியம். அந்த நாவலை படித்திருந்த அனுபவத்தில் அவளும் அவரோடு சேர்ந்து சிரித்தாள். வாழ்க்கையில் வெறுப்பையும் விரக்தியையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இலக்கியங்களே சுவைகளை தர முடியும் என்று அறிந்து சுவையானதொரு இலக்கியத்தை பரிச்சயம் செய்து வைத்த அவளது மகத்தான உதவிக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டது போல் அவர் புன்முறுவல் காட்டினார். இவ்வளவு நேரம் வரை அவர்கள் இடையே நிலவிய அறிமுகமில்லாத உணர்வு மாறி வெகுநாள் பழகியவர்கள் போன்ற ஒரு சரளமான சூழ்நிலையில் அவரிடம் இந்த புத்தகத்தை குறித்து பொதுவான இலக்கியங்கள் குறித்து சம்பாஷித்துக் கொண்டிருந்தாள் கௌரி. ஞாயிற்றுக்கிழமை காலை கௌரியை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக ராமநாதன் வந்திருந்தார். ஏற்கனவே வந்து அறிமுகம் பெற்ற கௌரியின் ஊர்க்காரர் என்பதால் அவரை பார்த்த அருளம்மாள் அவரை வரவேற்று மேல போங்க என்று மாடிக்கு அனுப்பி வைத்தாள். அன்று காலை முதலே அவரது வருகையை எண்ணி ஒரு தர்ம சங்கடமான உணர்ச்சியில் தவித்துக் கொண்டிருந்த கௌரி மாடிக்கதவை லேசாக தட்டுகின்ற ஓசை கேட்டதும் ராமநாதன் தான் வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டாள். கதவை திறந்து அவரை உள்ளே அழைத்து ஹாலில் கிடந்த நாற்காலியில் அமரச் சொன்னாள். பின்னர் சமையலறைக்குள் சென்று கண்ணாடி டம்ளரில் கலக்கிய ஷர்பத்துடன் வெளியே வந்து அவரிடம் நீட்டினாள். அதிக நேரம் அவரோடு தனித்திருப்பதை தவிர்க்க வேண்டி உடனே புறப்படுவதற்காக பீரோவை திறந்து உடைகளை எடுத்துக்கொண்டு இதோ ஒரு நிமிஷம் என்று அவரிடம் அனுமதி பெற்றவாறு உடை மாற்றிக்கொள்ள தனது படுக்கை அறையை நோக்கிச் சென்றாள். அவள் அரைக்கதவை சாத்திக் கொண்டதும் தனிமையில் சர்பத்தை பருகியவாறு அமர்ந்திருந்த ராமநாதன் அவளது வாழ்க்கையை அளக்க விரும்பிய ஆர்வத்தோடு அவள் வாழ்கின்ற இடத்தை துருவி பார்த்தார். முதலில் அவர் பார்வையில் பட்டது சுவரில் மாட்டியிருந்த ஒரே படமான கௌரியின் தாயாருடைய போட்டோதான். தன்னையும் கௌரியையும் பிரித்து இருவர் வாழ்க்கையும் பாழாக்கிவிட்ட கொடுமைக்கு காரணமான அந்த தாயின் படத்தை ஒரு சோக பெருமூச்சோடு அவர் பார்வை பார்த்தது. தன் விதிக்கு யாரையும் நொந்து கொள்ள முடியாத கழிவிறக்கத்துடன் தலைகுனிந்த ராமநாதன் கௌரி பாதி படித்து மூடாமலே மேஜையின் மீது கவிழ்த்து வைத்திருந்த அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தார். உடனே அவ்விதம் பார்ப்பது நாகரிகமான செயல் அல்ல என்று கருதி அது என்ன புத்தகம் என்று பார்க்காமலேயே அவள் வைத்திருந்த நிலையில் மீண்டும் அதை கவிழ்த்து வைத்து விட்டார். அவருக்கு வலதுபுறம் இருந்த கண்ணாடி பீரோ நிறைய அடுக்கி வைத்திருந்த புத்தகங்களின் பார்வைக்கு புலப்பட்ட பெயர்களை அவர் வரிசையாக படித்து பார்த்தார். அங்கே மேஜையின் மீது ஒழுங்குற அடுக்கி வைத்திருந்த சில ஆங்கில தமிழ்வார பத்திரிகைகளையும் அவர் கண்ணுற்றார். சில நிமிடங்களுக்கு பின் படுக்கை அறை கதவை திறந்து கொண்டு எளிய உடை அலங்காரத்தோடு வெளிவந்த கௌரியை ஏக்கத்தோடு ஏறிட்டு பார்த்த ராமநாதன் என்னவோ பேசுவதற்காக வாயெடுத்து ஏதோ ஒன்று தடுக்க மௌனமாய் நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றார்.
அவரது தவிப்பை புரிந்து கொண்டும் புரியாதவள் மாதிரி ஒரு சாதாரண புன்னகையோடு மேஜையின் மீதிருந்த கைப்பையை எடுத்தவாறே புறப்படலாமா என்று அவரை துரிதப்படுத்தவியவாறு காலில் செருப்பை அணிந்து கொண்டாள் கௌரி. ஏதோ சிந்தனையின் வயப்பட்டவராய் குடையை தரையில் ஊற்றி குனிந்த தலையோடு நின்றிருந்த ராமநாதன் அவளது குரலை மட்டும் கேட்டு அவள் கூறிய வார்த்தைகளை கிரகித்துக் கொள்ளாமல் அவள் புறப்பட சித்தமாகி இருப்பதைக் கண்டு தானும் ஒரு முறை புறப்படலாமா என்று கேட்டார். அவர் மாடிப்படியில் இறங்கி செல்லும்போது மாடிக்கதவை பூட்டிக் கொண்டு அவருக்கு பின்னால் கீழிறங்கி வந்த கௌரி வீட்டுச் சாவியை அருளம்மாளிடம் கொடுத்தார். அப்போது முதலியாரின் அறையிலிருந்து படபடவென்று டைப்ரைட்டரின் சத்தம் கேட்டது. அந்த ஓசை லயத்திலிருந்தே அவர் டைப் அடிக்கும் வேகத்தை அளந்த கௌரி ஆச்சரியத்தோடு முதலியாரின் அறையை எட்டி பார்த்தாள். டைப்ரைட்டரின் பக்கத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த காகித கத்தையை பார்த்தவாறு இடது கையின் ஊனமிக்க விரல்களோடு வியக்கத்தக்க வகை வேகத்தில் முதலியார் தமது தொழிலில் முனைந்திருந்தார். அந்த பெரிய கட்டடத்தின் முகப்பில் கௌரி பிரிண்டர்ஸ் என்ற நீளமான சைன்போர்டை தூரத்தில் இருந்து பார்த்தவுடனேயே அதுதான் ராமநாதனின் வீடு என்பதையும் அறிந்து கொண்டாள் கௌரி. அச்சகம் சென்று அன்று விடுமுறையாதலால் கௌரியை அழைத்துச் சென்று அந்த பெரிய பிரஸ் முழுவதும் அவளுக்கு சுற்றி விளக்கி காட்டினார் ராமநாதன். இதெல்லாம் எதுக்கு என்று புரியாத அசுவாரஸ்யத்துடன் அந்த விளக்கத்துக்கெல்லாம் தலையாட்டியும் புன்னகை செய்தும் தனக்கு புரிய வேண்டாத விஷயங்களையும் கூட புரிந்து கொண்டவள் மாதிரி பாவனை செய்தாள் கௌரி. பின்னர் மாடியில் உள்ள தமது குடியிருப்புக்கு பகுதிக்கு அவளை அழைத்துச் சென்றார் ராமநாதன். நவீன முறையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த வரவேற்பறையில் உள்ள சோஃபாவில் அமர்ந்திருந்த அவரின் 2 பெண்களும் எழுந்து நின்று வணக்கம் செய்து அவளை வரவேற்றனர். ஊதா நிற பட்டுப்புடவையும் நைலக்ஸ் தாவணியும் அணிந்திருந்த தனது மூத்த பெண்ணை அருகில் அழைத்து, இவள்தான் கௌரி என்று கௌரிக்கு அறிமுகம் செய்து வைத்தார். கான்வென்ட்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள். அவள் கன்னத்தை செல்லமாக தட்டினாள் கௌரி. இவ லதா, நீ என்ன படிக்கிறன்னு சொல்லு என்றதும் அந்த 12 வயது சிறுமி ஒரு டீச்சரிடம் பதில் சொல்வது போன்ற பணிவுடன் மார்பின் மீது கையை கட்டிக்கொண்டு 7th ஸ்டாண்டர்ட் என்றாள். வருகிற வழியில் வாங்கி வந்திருந்த ஆப்பிள் பழங்களை பெரிய பெண்ணிடம் கொடுத்தாள் கௌரி. பெரிய பெண்ணை பின்தொடர்ந்து போன லதா ரகசியமான குரலில் கேட்டாள், டியூஷன் டீச்சராடி? சிச்சி, யாரோ சொந்தக்காரங்க. அப்போது கௌரியின் அருகே வந்த ராமநாதன், அம்மா என்ன பண்றா என்று விசாரித்தார். கௌரி தந்தையிடம் சொன்னாள், இப்பத்தான் டாக்டர் அம்மா வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போனாங்க. அம்மா உள்ளதான் படுத்திருக்காங்க. ஏன், என்ன உங்களுக்கு உடம்பு என்று கௌரி ராமநாதனிடம் விசாரித்தாள். ஒரு வினாடி கௌரியின் முகத்தை உற்று பார்த்த பின்னர், உடம்பே அப்படிதான் என்று முனகியவாறு உள்ளே சென்ற ராமநாதன் ராஜம் என்று குழைவாக அழைத்தார். உள் அறையிலிருந்து உடைகளை சரி செய்த வண்ணம் அழகிய வெளிரிய முகமும் மெலிந்த சிவந்த உடலும் கொண்டு பார்த்த மாத்திரத்தில் இவள் ஒரு நாட்பட்ட நோயாளி என்று அறிந்து கொள்ளத்தக்க தோற்றமுடைய ராஜம் வறண்ட புன்னகையோடு மெதுவாய் நடந்து வந்து குச்சு குச்சாய் மெலிந்த தன் கரங்களை கூப்பி கௌரியை வரவேற்றாள். அவர்கள் அனைவருமே வரவேற்பறையில் சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். ராமநாதன் உடை மாற்றிக் கொள்வதற்காக சென்றார். அவர்களோடு என்ன பேசுவதென்று தெரியாமல் ஹாலில் உள்ள பொருட்களை எல்லாம் லிஸ்ட் வைத்து சரிபார்ப்போல் போன்று பார்த்து கொண்டிருந்தாள் கௌரி. கௌரியிடம் வெகுநாள் பழகியவள் போல் தோரணையில் மெல்ல பேச்சு கொடுத்தாள் ராஜம். உங்களை பத்தி அவர் நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க இங்கதான் பக்கத்துல இருக்கீங்கன்னு சின்ன பிள்ளை மாதிரி குதிச்சுக்கிட்டு வந்து சொன்னாரு. 15 வருஷத்துக்கு அப்புறம் என்று ஏதோ கூறியவாறே அருகே அமர்ந்திருந்த தனது பெண்களை மௌனமாய் ஒரு முறை திரும்பி பார்த்தாள் ராஜம். அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட மூத்த பெண் தங்கையையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். ராஜம் தொடர்ந்து கௌரியிடம் பேசினாள். அவர் மனசை புரிஞ்சுக்கிட்டு, நான் தான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னேன் என்று கூறி தன் புருஷனின் மீது தனக்குள்ள அனுதாப உணர்வில் பெருமூச்செறிந்தாள். அவருக்காக தன் உள்ளே ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்ட அந்த முடிவை இவளுக்கு எப்படி விளக்கிச் சொல்வது என்று புரியாத தயக்கத்தினாலும் அதிலே பொதிந்துள்ள தனது தாம்பத்திய வாழ்க்கையின் அந்தரங்கமான சோக நினைவுகளிலும் திடீரென்று மௌனமாகி எதையோ ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முறை ஏக்கப் பெருமூச்செறிந்தாள் ராஜம். குனிந்த தலையோடு கைவிரல்களின் நகங்களை பீத்தவாறு அமர்ந்திருந்தாள் கௌரி. எந்த நிமிஷம் இவ வாயிலிருந்து என்ன வார்த்தை வருமோ என்று கௌரியின் மனம் பதைத்து கொண்டிருந்தது. அந்த தர்ம சங்கடமான அமைதியை சாப்பிட வரலாம், எல்லாம் ரெடி என்று அழைத்த சமையல்கார அம்மாள் குரல் கலைத்தது. அப்போது தனது அறையிலிருந்து வெறும் பனியனோடு மேலே டர்க்கி டவலை போர்த்தியவாறு வெளியே வந்த ராமநாதன் ராஜத்திடம், உனக்கு தான் சாப்பிட முடியாது, உன் சாப்பாட்டையே நீ எங்க கூட சாப்பிடலாமே என்று அழைத்தார். நான் டாக்டர் அம்மாட்ட கேட்டேன், ஒரு நாளைக்கு சாப்பிடாட்டா பரவாயில்லன்னு சொன்னாங்க என்று சிரித்தவாறே அவள் பதில் சொன்னாள். இந்த விருந்தை முடித்துக்கிட்டு இவர்களிடமிருந்து எப்படியாவது தப்பித்துச் சென்றால் போதும் என்று இருந்தது கௌரிக்கு.
இஷ்டப்பட்ட நேரத்துக்கெல்லாம் இஷ்டப்பட்ட விதமாய் ஒரு பெண்ணின் இதயத்தை இழுத்து வளைத்துக் கொள்ள முடியும் என்று எண்ணுகின்ற இந்த தம்பதியின் அறியாமையை எண்ணி தன்னுள் சிரித்துக் கொண்டாள் கௌரி. இரும்புதான் எஃகு ஆகுகிறது. ஆனால் அது இரும்பைப் போல் வளைவதில்லை. அன்று மத்தியானம் விருந்து முடிந்த பிறகு ராஜம் கௌரியை தன் அறைக்குச் சென்றுவிட்டு மனம் விட்டு பேசினாள். இந்த 15 வருஷத்துல முதல் 4 வருஷம் தான் நாங்க வாழ்ந்தோம். மருந்தும் ஊசியும் தான் இந்த உசுர காப்பாத்தி என் குழந்தைகள தாயில்லா பிள்ளைகளா ஆக்காம வச்சிருக்கு. உங்ககிட்ட நான் மனவிட்டு சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன். காசையும் பணத்தையும் காட்டி அவர் வாழ்க்கைய பாழடிச்சுட்டாரு எங்க அப்பா. அவர புருஷனா அடையிற பாக்கியம் இருந்தும் அவருக்கு மனைவியா இருக்க நான் கொடுத்து வைக்கல. கல்யாணம் ஆன புதுசுலயே உங்கள பத்தி அவர் சொல்லியிருக்கார். இத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம அவர் மேல வச்ச ஆசையிலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சப்போ, ஒரு தெய்வத்த நினைக்கிற மாதிரி உங்கள நினைச்சு நான் கும்பிட்டுருக்கேன். ஆனாலும் ஒரு பொண் எனக்காக நான்னு வாழறதும், வாழாம இருக்கிறதும் ஒண்ணுதான். பெண்மையின் அர்த்தமே தாய்மை தானே! யாருக்கும் உதவி இல்லாம வாழ்ற வாழ்க்கை அர்த்தமில்லாதது. நீங்க கல்யாணமே செஞ்சு கொள்ளாம இருக்கிறது உங்கள நீங்களே தண்டிச்சுக்கிறது மாதிரி தான். இப்போ உங்களையும் அவரையும் பிரிச்சு வைக்கிற சக்தி, நீங்க ஒண்ணு சேர்றத தடுக்கிற சக்தி, இனிமே இந்த உலகத்துல எதுவுமே இல்லன்னு எனக்கு தோணுது. அப்படிப்பட்ட சக்தியா என்ன நினைச்சு நீங்க தயங்க வேண்டாம். அதனால என் மனசுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. சொல்லப்போனா ஒரு நிம்மதி ஏற்படும். அப்படிலாம் நினைச்சு அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடிய ஒரு பொண்ணா நான் இப்போ இல்ல. சட்டபூர்வமா, சாஸ்திரபூர்வமா நீங்க இந்த வாழ்க்கைய ஏத்துக்கலாம் என்று வெகு நேரம் வரை தயங்கி தயங்கி இடையிடையே பெருமூச்செறிந்து தன் உள்ளத்தை அவள் திறந்து காட்டிக் கொண்டிருக்கையில் அவள் முழுக்கவும் கூறி முடிக்கட்டும் என்று மௌனமாய் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்தாள் கௌரி. அவளது மௌனத்தை தனக்கு சாதகமான யோசனை என்று எண்ணிய ராஜம், என்ன யோசிக்கிறீங்க என்று கௌரியின் கரத்தை பிடித்து கனிவோடு கேட்டாள். முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் இல்லாமல், குரலில் எத்தகைய தயக்கமும் இல்லாமல், வைரத்தால் கண்ணாடியை அறுப்பது போல் பிசிரற்ற தொனியில் தனது மூக்கு கண்ணாடியை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு பேசினாள் கௌரி. உங்க புருஷன என்கிட்ட இருந்து தடுக்கிற சக்தி இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொன்னீங்க. ரொம்ப சரி. ஆனா அந்த சக்தி என் உள்ளத்திலேயே இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். பெண்மைங்கிறது உடம்பு இல்ல. அது மனசு. வாழ்க்கைங்கிறது 40 வருஷம் வாழ்ந்தாதானா? 4 வருஷமே அதிகம். 4 நிமிஷம் கூட வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டேன். ஒரு வாழ்க்கைய பங்கு போட்டுக்கிறதுங்கிறதே ஏதோ ஒரு வகையில வஞ்சம் தீர்த்துக்கிறது தான். நல்லா யோசிச்சு பாருங்க. வயசு வந்த 2 குழந்தைங்க உங்களுக்கு இருக்கு. நீங்க வாழ்ந்து காட்டுற முறையில தான் அவங்க வாழணும். கல்யாணமான 4 வருஷத்துக்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாரி அவருக்கு ஒரு வியாதி வந்திருந்தா, இதே நியாயத்த அவர் பேசுவாரா? அவர் பேசினா அது அழகா இருக்குமா? ஒழுக்கம் மட்டும் இல்ல. உணர்ச்சிகளும் கூட ஆணுக்கும், பெண்ணுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க முடியும். நடைமுறையிலேயே இல்லங்கிறது வேற விஷயம். ஒரு ஆணுக்கே உரிய சுயநலத்துல அவர் மனசுல இப்படி ஒரு சபலம் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. உங்கள சந்திச்சு, உங்களோட பேசி அத மாத்தலாம்னு ஒரு நெனப்புல தான் நான் வந்தேன். ஆனா, நீங்களும் அவரோட சேர்ந்து அந்த சபலத்த வளர்த்துருக்கீங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். ஏதோ அவர் மேலயும், என் மேலயும் கருணை காட்டுறதா உங்களுக்கு ஒரு நெனப்பு. அவர் மேல நீங்க கருணை வைக்கிறது உங்க சொந்த விஷயம். ஆனா, என் வாழ்க்கைக்கு நான் தானே பொறுப்பு. அவங்கவங்க நெனைக்கிறா மாதிரி கடைசி வரைக்கும் வாழ முடிஞ்சா எல்லாருக்குமே வாழ்க்கை நிறைவா தான் இருக்கும். இத அவங்க அவங்க கோணத்துல பார்த்தா தான் புரியும். வாழ்க்கையில ஏற்படுற சில சிக்கல்களுக்கெல்லாம் இந்த அர்த்தமில்லாத கருணை தான் காரணம். ஒரு காலத்துல அவர நான் விரும்பினேங்கிறது உண்மதான். ஆனா, அது ஒரு காலம். அவர் எனக்கு எந்த தீங்கும் செய்யல. எனக்கு அவர் மேல எந்த விதமான வெறுப்பும் இல்ல. இருந்தாலும் அவர சந்திக்க நான் விரும்பல. இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் இவர சந்திக்கிறதுனால மனம் மாறிடுற பலவீனமானவன்னு என்ன அவர் நெனச்சிருக்கிறாரே! அத நெனச்சா தான் எனக்கு வேடிக்கையா இருக்கு. நான் வாழ வேண்டிய காலமெல்லாம் ஒரு நெறியோட வாழ்ந்திருக்கேங்கிற திருப்தி ஒண்ணு போதும் எனக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சா அதுக்கு வாழ்க்கைன்னு பேரா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாதிரியான குறை. உங்க குறைக்கு நானோ, என் குறைக்கு நீங்களோ தீர்வு காண முடியாது. தீர்வும் காணவும் கூடாது. அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. காயம்பட்டு ஆறிப்போன தழும்ப மறுபடியும் கீறி மருந்து போடுறது புத்திசாலித்தனம் இல்லன்னு. உங்கள எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வரேம்மா என்று எழுந்து நின்று நமஸ்கரித்துவிட்டு அந்த அறையிலிருந்து விருட்டென்று வெளியேறினாள் கௌரி. அவள் தன்னுள் நிறைத்த உண்மைகளின் கனத்தால் வாயடைத்து பிரமை பிடித்தவள் போல் அவளை வெறித்துப் பார்த்தவாறு கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்தாள் ராஜம். கௌரி மாடிப்படியில் இறங்குவதை தன் அறையிலிருந்து பார்த்த ராமநாதன், கௌரி என்று கூவி அழைத்தார். இதோ வந்துட்டேன்ப்பா என்று உள்ளே இருந்து குரல் வந்தது. ராமநாதன் வீட்டுக்கு விருந்து சாப்பிடப் போய் அவர்களது விருப்பத்தை மறுத்துவிட்டு வந்த இந்த 2 மாத காலத்தில் கௌரி ஆபீஸுக்கு போகும்போதும் வரும்போதும் பலமுறை வழியில் தென்பட்டார் ராமநாதன். அவரை பார்த்தும் பார்க்காதவள் மாதிரி தன் மனத்திலிருந்து அவரை விலக்கியது போல் தன் பார்வையிலிருந்தும் அவரை விலக்கி நடந்தாள் கௌரி.
எனினும் இந்த சம்பவங்களின் விளைவாக அவள் உள்ளூர காயம்பட்டு சில சமயங்களில் ரகசியமாக கண் கலங்கினாள். சுயக்கட்டுப்பாடும் நெறிமிக்க நடவடிக்கைகளும் உடைய தன்னை தனது ஆபீஸில் வேலை செய்யும் காலிகள் என்று பெயரெடுத்த சில வாலிபர்கள் கூட மதித்து மரியாதையாக பழங்குகின்ற தன்னை எப்போதோ ஒரு காலத்தில் மனம் பறிகொடுத்து விட்டு பழகிவிட்ட காரணத்தினால் அல்லவா இந்த மனிதர் இப்போது இவ்வளவு தைரியமாக தன்னை அணுக முன்வந்தார் என்று எண்ணியே அவள் வருந்தினாள். பெண்கள் ஹாஸ்டலில் இருக்க பிடிக்காமல் தன் மனதிற்கு ஏற்ற தனித்த வாழ்க்கையை நாடி இங்கே வந்ததன் விளைவாய் இவரை சந்திக்க நேர்ந்த பின் இந்த மனச்சல்லையை விட அந்த ஹாஸ்டல் வாழ்க்கையே மேல் என்று அவளுக்கு தோன்றிற்று. அவள் விரும்பினால் அந்த பெண்கள் ஹாஸ்டலின் கதவுகள் அப்போதும் அவளுக்காக திறக்கப்படும். அவள் அங்கிருந்து விடை பெற்று வரும்போது அந்த விடுதி தலைவி சொன்ன வார்த்தைகளே அவை. அது பற்றியும் அவள் யோசித்ததுண்டு. எனினும் அவள் மனம் அதற்கு உடன்படவில்லை. உதறிவிட்டு வந்த இடத்துக்கு போய் மீண்டும் ஒட்டிக்கொள்வது அவளது சுயமரியாதை உணர்ச்சிக்கு ஒத்து வராதது ஒரு காரணமாய் இருக்கலாம். அல்லது தெருவிலும் சந்திக்க நேரும் யாரோ ஒருவருக்காக எல்லா விதங்களிலும் மனதிற்கு பிடித்த ஒரு இடத்தை விட்டு காலி செய்வது சரியல்ல என்று தோன்றியதாலும் இருக்கலாம். ஒருவேளை நான் என்ன அவ்வளவு பலகீனமுடையவளா என்ற தன்னம்பிக்கையில் பிறந்த வீம்பினாலும் இங்கேயே இருப்பது என்ற தீர்மானத்துக்கு அவள் வந்திருக்கலாம். இவை யாவுமே அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்றோ காரணமாகி அவள் அங்கேயே நிரந்தரமாக குடியிருப்பதில் அந்த கீழ்வீட்டு போர்ஷனில் குடியிருக்கும் முதலியாருக்கு ரொம்ப வசதியாக இருந்தது என்னவோ உண்மை. இந்த 2 மாதங்களில் பல நாட்கள் முதலியாருக்கு சாப்பாடு சூசையப்பர் வீட்டு குழந்தைகள் மூலம் மாடியிலிருந்தே போயிற்று. அநேகமாக எல்லா நாட்களிலும் முழு சாப்பாடாக இல்லாவிடனும் குழம்பு கறி என்று தான் சமைப்பதில் ஒரு பகுதியை அவருக்கு அனுப்பாமல் அவளால் சாப்பிட முடிகிறதில்லை. அவளது சமையலில் அவருக்கு ஒரு தனித்த ருசி ஏற்பட்டது. தன் கையால் சமைத்து தானே சாப்பிட்டு தீர்க்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உட்பட்டவர்களுக்கு தான் இன்னொருவர் கையால் சமைக்கப்பட்டதின் பிரத்யேக ருசி தெரியும். அவளுக்கும் தன் ருசிக்கு மாத்திரம் மனம் போன போக்கில் சமைக்காமல் இன்னொருவருக்காக சிரத்தை எடுத்துக்கொண்டு சமைப்பதில் ஒரு சுகம் இருந்தது. அன்று ஆபீஸிலிருந்து சற்று தாமதித்து அவள் புறப்பட்டாள். அவள் பாரிஸ் கார்னர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தபோது பஸ்ஸிற்காக நீண்டிருந்த கியூவின் கடைசி மனிதனாய் கையில் டைப்ரைட்டரும் குடையுமாய் முதலியார் நின்றிருப்பதை பார்த்தாள். கௌரியை பார்த்து முதலியார் புன்முறுவல் செய்தார். அவர் அருகே வந்து நின்ற கௌரி அந்த கியூவின் நீளத்தை ஒருமுறை அளந்து பார்த்துவிட்டு தோளை குலுக்கியவாறு சொன்னாள். இன்னும் 2 பஸ் வந்து போன பிறகுதான் நமக்கு இடம் கிடைக்கும். வீட்டுக்கு போய் தான் என்ன பண்ண போறோம் என்று அசிறுத்தையாக கூறினார் முதலியார். அதுக்குள்ள போய் ஒரு காபி சாப்பிட்டு வரலாமா என்று அவரை அழைத்தாள் கௌரி. முதலில் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு சற்று கழித்து அவரே சரி போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாமே என்று அவளுக்காக ஒப்புக்கொண்டவர் மாதிரி கௌரியை அழைத்தார். அந்த ஹோட்டலின் தனி அறையில் அமர்ந்திருந்த கௌரி தன் எதிரே அமர்ந்திருந்த முதலியாரின் முகத்தை ஆழ்ந்த சிந்தனையோடு பார்த்தாள். அவர்கள் இருவரும் காஃபி சாப்பிடத்தான் அங்கே போனார்கள் என்றாலும் தாங்கள் இருவரும் முதல் முறையாக ஹோட்டலுக்கு வரும் விஷயத்தை ஒரு காரணமாக சொல்லி கௌரி 2 ஸ்வீட்டுக்கும் ஆர்டர் செய்தாள். மேஜையின் மீதிருந்த பாசந்தியை ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டவாறு இருந்த முதலியாரை சாப்பிடாமலேயே பார்த்து கொண்டிருந்தாள் கௌரி. பாதி சாப்பிட்ட பிறகு தலை நிமிர்ந்து அவளை பார்த்த முதலியார் கேட்டார். என்ன சாப்பிடாம யோசனை? ஒன்றும் இல்லை, இப்படி தனியாக நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையான்னு யோசிச்சேன் என்று சொன்னபோது குனிந்த தலையோடு பாசந்தியை சாப்பிட ஆரம்பித்தார் கௌரி. முதலியார் சொன்னார். தனியாவா? வீட்டில் தான் நான் தனியாக இருக்கேன். வெளியே எவ்வளவு ஜனங்க இருக்காங்க, அவங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு சொந்தங்கிறது அந்த மாதிரி சமயத்தில் தான் தெரியும் என்று கூறிய அவரது வார்த்தைகளை கேட்ட கௌரிக்கு கண்களில் கண்ணீர் சுரந்து விளிம்பு கட்டி நின்றது. அவர் அறியாமல் ஒருபுறம் திரும்பி சேலை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டு சிவந்த நாசியோடு அவரை முகம் நிமிர்ந்து பார்த்தாள். அடிக்கடி உங்களுக்கு இப்படி வருதா என்று விசாரித்தாள். தலை குறிந்து சூழ் கொட்டியவாறு தலையை அசைத்து என்ன செய்யறது என்று பரிதாபமாய் அவளை முகம் நிமிர்ந்து பார்த்தார். இது படுறவனோட பார்க்குறவங்கள கஷ்டப்படுத்துற வியாதி. கஷ்டப்படுறது கூட சிரமம் இல்லை, ஆனா பலரும் பார்க்கும்படியா கஷ்டப்படுறத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. அவரது நிலையை துயரத்தோடு எண்ணி பார்த்த கௌரி அவர் தனியே தன் போர்ஷனில் கதவை தாழிட்டு உள்ளே இருக்கும்போது இந்நோய் வந்துவிட்டால் என்று கற்பனை செய்து மனம் பதைத்தாள். 4 பேர் பார்க்கும்படியாக என்று அவர் சொன்னது கௌரிக்கு அதுவும் இல்லாமல் பஸ்களும் கார்களும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் நடுத்தெருவை கடக்கும் போது அவருக்கு அந்த நோய் வந்துவிட்டால், எங்கேயாவது மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டிருக்கும் போது அந்த நோய் வந்துவிட்டால் என்றெல்லாம் அவ்விதமெல்லாம் நிகழ சாத்தியமே எண்ணத்தக்க சம்பவங்களை எண்ணி எண்ணி அவள் மிகவும் உடலும் நடுக்கம் கொண்டது. ஒரு துணையில்லாமல் வாழக்கூடாத இந்த மனிதர் ஒரு துணையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் துணிச்சலை எண்ணி பிரமிப்படைந்தாள் கௌரி.
காஃபி குடித்துக் கொண்டிருந்த முதலியாரை சிறிது நேரம் உற்று பார்த்திருந்து அவரும் தன்னை பார்க்கும்போது ஒரு புன்னகையை நழுவ விட்டாள். நான் ஒன்னு கேட்டா வருத்தப்பட மாட்டீங்களே என்ற பீடிகைக்கு அவரது புன்னகையை அனுமதியாய் பெற்ற பின் அவள் கேட்டாள். உங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில ஒரு துணை ரொம்ப அவசியம். அப்படி இருக்கிறப்போ நீங்க ஏன் கல்யாணமே செஞ்சுக்கல? டேபிளின் மீது சிந்தியிருந்த காஃபி துளிகளை ஆள்காட்டி விரலால் ஒன்றிணைத்தவாறு அவர் ஏதோ சொல்ல வாயெடுத்த போது குறுக்கிட்ட கௌரி, நீங்க பொருளாதார நிலைமைய ஒரு காரணமா சொல்லக்கூடாது. எவ்வளவோ குறைஞ்ச வருமானம் உள்ள கூலிக்காரங்க கூட வாழ்க்கையில ஒரு துணை வேணும்னு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா வாழறது இல்லையா? அவள் சொல்லி முடிக்கும் முன் அவளது வார்த்தைகளினாலேயே அவளது வாதத்தை கூர்மையாக வெட்டுவது போல் குறுக்கிட்ட முதலியார் சொன்னார். கரெக்ட். நீங்க சொன்னீங்களே ஒருத்தருக்கொருத்தர் துணையான்னு. அதுதான் கல்யாணத்தின் அடிப்படை. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒருத்தருக்குத்தான் துணையா இருக்கும் அது. அந்த அபாகியவதிக்கு நான் சுமையா இருப்பேன் என்று கூறிய பின் தன்னைத்தானே கேலி செய்துவது கொள்வது போல் சிறிது மௌனமாய் யோசித்து சிரித்தவாறே தொடர்ந்து சொன்னார். என்ன மாதிரியே ஒரு வலிப்புக்காரியா நான் திருமணம் செஞ்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கும். ஆனா 2 பேருக்கும் ஒரே சமயத்துல வந்துட்டா என்ற அவரது வக்கரமான ஹாஸ்யத்தை அவளால் ரசிக்க முடியவில்லை. இல்ல, நீங்க அத பத்தி யோசிச்சதே இல்லன்னு தெரியுது. சும்மா நான் கேட்டதுக்கு ஏதோ பதில் சொல்றீங்க என்று அவள் கூறிய உண்மையை ஒப்புக்கொள்வது போல் மௌனமானார் அவர். ஹோட்டலிலிருந்து வெளியே வந்த பிறகும் அவர்கள் இருவருமே அந்த சிந்தனையிலிருந்து விடுபடவில்லை என்பதை அவர்களின் மௌனம் உணர்த்தியது. இப்போதெல்லாம் முதலியாருக்கு துணையாய் அவருடனேயே ஆபீஸுக்கு புறப்பட்டு அவருடனேயே திரும்பி வரும் கௌரியை அணுக முடியாமல் தூரத்தில் இருந்தவாறு பார்த்து பெருமூச்செறிந்த வண்ணம் திரும்பிக் கொண்டிருக்கிறார் ராமநாதன். தனக்கு துணையாய் தன்னுடன் வரும் அவளது அன்பான உதவியை மறுத்துச் சொல்ல மனமோ காரணமோ இன்றி நன்றியோடு ஏற்றுக்கொண்டார் முதலியார். எனினும் இரவு நேரங்களில் அவரது தனித்த பூட்டிய அறையினுள் அவருக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று தூக்கமின்றி பல இரவுகள் தொடர்ந்து தவித்துக் கொண்டே இருந்தாள் கௌரி. அன்று வீடு திரும்பிய பிறகு மாடிக்கு போன கௌரி முதலியாரை தனிமையில் விட்டுச் செல்ல அஞ்சியவளாய் அவரைய பற்றிய நினைவுகளிலேயே தவித்துக் கொண்டிருந்தாள். இரவு படுக்கப் போகும் முன் ஏதேதோ காரணங்களை சொல்லிக்கொண்டு அவள் 2-3 முறை கீழிறங்கி வந்தாள். இரவின் நிசப்தத்தில் ஏற்படுகின்ற எல்லா சத்தத்தையுமே முதலியாருக்கு என்னவோ நேர்ந்து விட்டது என்று எண்ணி அஞ்சி கிடந்த அவளுக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. ஏதோ ஒரு சமயம் அந்த வீட்டின் கீழ்ப்பகுதியிலிருந்து தடார் என ஒரு சப்தம் கேட்டு முதலியாருக்கு அந்த வலிப்பு நோய்தான் வந்து தாக்கிவிட்டதென்று நிச்சயம் கொண்டு விட்ட கௌரி விளக்கை பொருத்தி எழுந்தோடி மாடிப்படியில் வந்து நின்றாள். அந்த சப்தத்துக்கு பிறகு தொடர்ந்து வேறு ஓசை எதுவும் கேட்காததால் அவள் மாடிப்படி இருளிலேயே படபடக்கும் நெஞ்சோடு ஒரு நிமிஷம் யோசித்தாள். சூசையப்பரின் வீட்டில் எல்லோரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். தான் போய் அவர்களை கலவரப்படுத்தி எழுப்பினாலும் முதலியாரின் அறைக்கதவை திறப்பது எப்படி என்ற யோசனையும், அவ்விதம் தனது ஆர்ப்பாட்டத்தால் கதவை உடைத்து திறந்தாலும் அங்கே தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவர் நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தால் தனது பைத்தியக்காரத்தனத்தால் எல்லாருக்கும் அல்லவா தொந்தரவாக போய்விடும் என்ற சிந்தனையும் சேர்ந்து செய்வதறியாமல் திகைத்து நின்றுவிட்டு அரை மனத்தோடு தன் அறைக்கு திரும்பினாள் கௌரி. அந்த இரவின் தனிமையில் இப்படியொரு உணர்வில் இருளில் தவித்துக் கொண்டிருப்பதை போன்ற சித்திரவதை இன்னொன்று இல்லை என்று தோன்றியது அவளுக்கு. உறங்காமல் படுத்திருக்க மனமின்றி விளக்கை பொருத்தி கொண்டு அவள் படிக்க ஆரம்பித்தாள். தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களையெல்லாம் மறக்கச் செய்த அந்த இலக்கியங்களின் துணையும் கூட இப்போது அவளுக்கு உதவவில்லை. அவளால் மனம் ஊன்றி ஒரு பக்கத்தை கூட முழுமையாய் படிக்க முடியவில்லை. திரும்ப திரும்ப ஒரே வரியை படித்துக் கொண்டிருந்த வெறுப்பில் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை மூடி வைப்பது போல் தனக்கு மிகவும் பிடித்த சாமர்செட்மாமின் அந்த நாவலை மூடி ஒருபுறம் விலக்கி வைத்தாள். விளக்கின் வெளிச்சம் அர்த்தமற்ற எரிச்சலுணர்ச்சியை மூட்டியதால் விளக்கை அணைத்துவிட்டு இருளில் பித்தம் பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். விடியும் வரை இப்படியே இருப்பதா என்று எண்ணி அலுப்போடு படுக்கை நின்றும் எழுந்து வந்து விளக்கை பொருத்தாமல் இருண்ட ஹாலில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து சற்று உலாவினாள். பின்னர் ஜன்னல் அருகே வந்து நின்று ஸ்கிரீனை விலக்கி இருண்ட வானத்தை வெறித்தவாறு நின்றிருந்தாள். அவள் முகத்தில் சில்லென்று காற்று வந்து தழுவிய போதுதான் தன் அருகே யாரோ துணைக்கு வந்து நின்றது போன்றதொரு உணர்வில் ஒரு வகை ஆறுதலோடு கண்களை மூடினாள். பிறகு திடீரென மூண்ட துயர உணர்வில் அவளை அறியாமல் இருதயம் ஒருமுறை விம்மி குமுறலோடு அழுதாள். இருளின் கனம் தேய்ந்து உலகம் துயில் கலைந்த போது அந்த விடிவின் மலர்ச்சியில் முதலியாரை பார்த்த பிறகுதான் அவளது இருதயத்தின் கனம் குறைந்தது. முகத்திலும் மலர்ச்சி கண்டது. மாலை வீடு திரும்பும்போது பஸ்ஸில் கூட்டம் அதிகம் இருந்ததால் முதலியாருக்கு உட்கார இடமில்லை. பின்னால் உள்ள பெண்கள் வரிசையில் உட்கார்ந்திருந்த கௌரி அவரது டைப்ரைட்டரை வாங்கி வைத்துக் கொண்டாள். எனினும் நிற்க முடியாமல் நெரிசலில் அவர் நின்று பிரயாணம் செய்வதை காண மனம் பொறுக்காத கௌரி மெரினா பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்கும் பொழுது டைப்ரைட்டரோடு எழுந்து நின்று வாங்க இறங்கிடுவோம்,
பின்னாடி வர பஸ்ல போலாம் என்று அழைத்த பொழுது மந்தை வழி வரைக்கும் வாங்கிய டிக்கெட் வீணாய் போகிறதே என்ற ஏக்கத்தோடு அதை திரும்பி திரும்பி பார்த்த பிறகு ஏன் என்னத்துக்கு என்று ஒன்றும் புரியாமல் விழித்தார் முதலியார். ஒரே கூட்டமா இருக்கே, காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு பின்னால வர பஸ்ல சௌரியமா போலாமே என்றதும் சரி என்று மீண்டும் ஒரு முறை அந்த டிக்கெட்டை பார்த்துவிட்டு கௌரியை பின்தொடர்ந்து கீழிறங்கினார் முதலியார். மெரினா ரெஸ்டாரண்டில் காஃபி சாப்பிட்ட பின் அவர்கள் இருவரும் கடற்கரை மணலில் சென்று அமர்ந்தனர். அந்த 2 மாத பழக்கத்தில் அவரை பற்றி கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டதன் மூலம் ஓரளவு அவரது வாழ்க்கை முழுவதையும் அவள் அறிந்து வைத்திருந்தாள். ஆனால் அவர் தன்னை பற்றி எதுவுமே கேட்காதது அவளுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாய் இருந்தது. கடற்கரை மணலில் அமர்ந்திருந்த போது வெகுநேரம் மணலை மெழுகி விரலால் சித்திரம் வரைந்தவாறு இருந்த கௌரி திடீரென்று தனது விரல்கள் தன்னையறியாமல் முதலியாரின் பெயரை எழுதி கொண்டிருப்பதை உணர்ந்து தலை நிமிர்ந்து அவரை பார்த்தாள். அவர் எங்கோ வேடிக்கை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தார். நீங்க ராத்திரியில உங்க அறைக்கதவை உள்ள தாழ்பால் போட்டுக்காம படுத்துக்க கூடாதா என்று அவள் திடீரென்று அவரை கேட்கவும் ஒன்றும் புரியாமல் ஏன் என்னத்துக்கு என்று விழித்தார் முதலியார். மீண்டும் தலைகுனிந்து மணலில் கிறுக்கியவாறு முனகுகின்ற குரலில் பேசினாள் கௌரி. நடு ராத்திரியில உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் வந்து எப்படி உதவி பண்றது? நேத்து ராத்திரி அப்படிதான் ஏதோ டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் மாடிப்படி வரைக்கும் ஓடியாந்தேன். நல்ல வேளை அப்படிலாம் ஒன்றும் ஆகல. எதுக்கும் நீங்க கதவை திறந்து வச்சுட்டு தூங்குங்க என்று குனிந்த தலை நிமிர்த்தி மீண்டும் அவரை பார்த்தாள். எனக்கு என்ன ஆனா என்ன? எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற கடவுள் எனக்கு துணையா என் அறையில மட்டும் இருக்க மாட்டாரா என்ன? என்று எங்கோ பார்த்தவாறு கூறிய முதலியார் இவள் முகம் நோக்கி திரும்பினார். இந்த வேதாந்தமெல்லாம் அந்த சமயத்துல உதவுமா என்று கடிந்து கொள்வது போல் கேட்டாள் கௌரி. இந்த வேதாந்தம் கூட இல்லைன்னா எதை நம்பி வாழ்றது என்று அவளை பார்த்து கேட்டார் முதலியார். சற்று கழித்து எல்லா வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு வேதாந்தம் தான் அடிப்படையா இருக்கு என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டார். ஆமா, நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று தொடர்பில்லாத ஒரு கேள்வியை அவள் கேட்டதும் என்ன சொல்வது என்று விளங்காத திகைப்பில் முதலியார் அவளை திரும்பி பார்த்தார். அப்பொழுதுதான் முதன்முறையாக அவளை பற்றி அவர் நினைக்கவும் ஆரம்பித்தார். திடீர்னு இப்படி கேட்டா என்ன சொல்றது என்று சிரித்து யோசித்து, ஆமா, நீங்க ஏன் என்ன சொல்றீங்களே, நீங்க ஏன் என்று அவர் கேட்க வந்ததை கேட்க முடியாமல் தவிப்பதைக் கண்டு கௌரி சிரித்தாள். சிரிப்பு அடங்கி அவள் முகத்தில் ஒரு சிந்தனை குடிகொண்டது. அவள் சொன்னாள், காரணம் என்னவா இருந்தாலும் ஒரு மகத்தான லட்சியம் இல்லாம தனியா வாழற வாழ்க்கை அர்த்தமில்லாத வீண்தான் என்று கூறி ஒரு பெருமூச்சோடு அன்று ராமநாதன் வீட்டில் ராஜம் தனக்கு சொன்ன அறிவுரைகளை ஆழ்ந்து யோசித்தாள். அன்று ராஜத்தின் முடிவை மாற்ற தான் எத்தனையோ நியாயங்கள் கூறிய போதிலும் கல்யாணம் பற்றிய தனது தீர்மானத்தை அவள் மறுத்து கூறிய வாதங்களுக்கு சரியான பதில் கூற முடியாதிருந்த குறையை இப்போது எண்ணி பார்த்தாள் கௌரி. மிக விரைவில் அதற்குரிய பதிலை ராஜத்திற்கு தான் சொல்லப்போவதாக மனத்துள் ஒரு தீர்மானம் பிறந்தது அவளுக்கு. அந்த தீர்மானத்தை இவரிடம் எப்படி தெரிவிப்பது என்ற தயக்கத்தினாலேயே அவள் தவித்துக் கொண்டிருந்தாள். இந்த வயதில் இவ்விதம் ஒரு தீர்மானம் வந்த பிறகு இப்படி ஒரு மனிதரிடம் சொல்வதற்கு கூட ஒரு இளம்பெண்ணைப் போல் நாணமும் அச்சமும் கொண்டு நடுங்குகின்ற பெண்மையின் சுபாவத்தை எண்ணி அவள் தன்னுள் வியப்படைந்தாள். இப்போதிருக்கும் மனநிலையையும் இந்த சூழ்நிலையையும் தனக்கு தயக்கத்தினால் தவற விட்டுவிட்டால் இனி எப்போதும் தனது தீர்மானத்தை அவரிடம் தெரிவிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் விளைந்த அவசரத்தில் அவள் அந்த வார்த்தைகளை சொன்னபோது ஒரு வினாடி இந்த உலகமே இயக்கமற்று நின்றது போல் ஓசையற்று அடங்கியது போல் ஒரு வகை சூன்யமான உணர்ச்சியில் ஒரு வினாடி அவர் கண்களை மூடி துயின்றார். திடீரென்று விளைந்த அதிர்ச்சியினால் எங்கே அவருக்கு அந்த கொடுமை நிகழ்ந்து விடுமோ என்று அஞ்சிய கௌரி மணலில் சாய்வது போல் தளர்ந்த அவரை தோளி பற்றி நிறுத்தினாள். இது பைத்தியக்காரத்தனம் என்று தன் தோள் மீது இருந்த அவள் கரத்தை விலக்கி நகர்ந்து உட்கார்ந்தார் முதலியார். எனக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை பாழடிச்சுக்கிறது சரியில்லை. என் வாழ்க்கையை நான் பாழாக்கிக்கிட்டு இருக்கிறது சரியில்லைங்கிறதுனால தான் அதை பயனுள்ளதாக்க நான் இந்த முடிவுக்கு வந்தேன். வாழ்க்கைங்கிறதே இன்னொருத்தருக்கு ஒரு துணையா உதவியா தன்னாக்கிக்கிறது தான். எனக்காகவே நானுங்கிற நினைப்புல வாழறதும் சாகிறதும் ஒண்ணுதான். உங்களுக்கு ஒரு துணையா வாழறதுல என் வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தம் பிறக்கும்னு நான் நினைச்சேன். இதுல என்ன பைத்தியக்காரத்தனம் இருக்கு? இதுல என்ன பாழடிப்பு இருக்கு? நீங்க தான் எனக்கு தகுதின்னு நினைக்கிற என்ன உங்க தகுதிக்கு மீறினவள்னு நீங்க நினைக்கிறதுனால தான் இது பைத்தியக்காரத்தனமா உங்களுக்கு தோணுது. எந்த கோணத்துல யோசிச்சு பார்த்தாலும் இதை விட அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறதுனால மத்தவங்களுக்காகவே நான் செய்து கொள்கிற அலங்காரத்தை வச்சு என்ன நானே ஏமாத்திக்கலாமா? எனக்கு வயசு 35க்கு மேல ஆகுது. உங்களுக்கு மட்டும் என்ன 40 தானே? என்னுடைய அலங்காரத்தினால எனக்கு ஒரு 5 வயசு குறைஞ்சு தெரியறதையும் உங்களுடைய அலங்காரத்துல உங்களுக்கு ஒரு 5 வயசு கூடி தெரியறதையுமே நாம பாராட்டிக்கலாமா என்று தனது தீர்மானத்தில் உள்ள அசைக்க முடியாத நியாயங்களை அவள் வெகுநேரம் விளக்கிய பிறகு கடைசியில்
உங்களுக்கு இந்த ஏற்பாடே பிடிக்கலன்னா அது வேற விஷயம். உங்க மனசுக்கு என்ன பிடிச்சிருந்தும் உங்களது தாழ்வுணர்ச்சி அதுக்கு தடையா இருக்கக்கூடாது. என்று அவரது மன ஆழத்தில் சலனங்களை உண்டாக்கும் முறையில் மனம் திறந்து பேசிய பின் அவள் நிம்மதியோடு பெருமூச்செறிந்து மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். இனிமேல் அந்த பிரச்சனையில் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டியது நீங்கள்தான் என்று அவரை பார்த்து கூறுவது போல் இருந்தது அவளது தோற்றம். நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு அந்த பிரச்சனை குறித்து எவ்விதமான முடிவுக்கும் வராமலே அவர்கள் இருவரும் வீடு திரும்பினர். வீடு திரும்பி அவர்கள் தத்தமது தனி போர்ஷனுக்கு சென்று தனிமை அடையும் வரை பரஸ்பரம் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. கௌரி தெளிந்த மனதோடு எவ்வித உறுத்தலும் இன்றி அவர் தீர்க்கமாய் ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று தனது பார்வையினால் கூட அவளது சுதந்திரமான முடிவிற்கு குந்தகமாய் தான் எதையும் வற்புறுத்திக் கொள்ளக்கூடாது என்ற முடிவில் பஸ்ஸில் வரும்போது கூட அவரை பார்க்காது எங்கோ பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள். அன்று இரவு 2 மாதங்களுக்கு முன்பு இருந்தது போன்ற நிலையில் கவலையற்ற உள்ளத்தோடு கௌரி சாப்பிட்டாள். 1 மணி நேரம் படித்துக் கொண்டிருந்தாள். பிறகு நிம்மதியாய் கீழே உறங்கினாள். கீழே முதலியார் போர்ஷனில் மட்டும் விடியும் வரை விளக்கெரிந்து கொண்டிருந்தது. காலையில் காஃபி சாப்பிட்டு விட்டு பத்திரிகை வாங்கி வருவதற்காக வெளியே கிளம்பிய முதலியார் அன்று தன்னோடு சூசையப்பரையும் அழைத்துச் சென்றார். தனது வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாமா கூடாதா என்று இரவெல்லாம் குழம்பியும் ஒரு முடிவுக்கும் வர இயலாத போது அது குறித்து தனது நலனில் நாட்டமுள்ள ஒரே நண்பரான சூசையப்பரிடம் விவாதித்தார். முதலியார் சொன்ன விஷயங்கள் சூசையப்பருக்கு முதலில் திகைப்பளித்த போதிலும் வாழ்க்கையில் 40 வயது வரை துன்பங்களைத் தவிர வேறு உணர்ச்சிகளையே அனுபவித்து அறியாத பரிதாபத்துக்குரிய ஒரு நண்பனின் வாழ்க்கையில் கர்த்தரின் அருளால் ரட்சிப்பும் சுகங்களும் கிட்டவிருக்கிறது என்று உணர்ந்தபோது சூசையப்பர் முதலியாருக்காக கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டார். இதுல என்ன யோசனையா இருக்கு? இந்த பொண்ணு எங்க மதத்தை சேர்ந்தவளா இருந்தா இந்நேரம் ஒரு கன்னிகாஸ்திரியா இருக்கும். மதத்தாலும் மேல அணிஞ்சிருக்கிற உடையாலும் அது இந்து பொண்ணா இருந்தாலும் மனசால கன்னிகாஸ்திரினே நான் நினைச்சிருந்தேன். ஓய் முதலியாரே, உங்க வாழ்க்கைக்கு துணையா ஒரு தேவதையே வந்திருக்குதுயா. எல்லாருடைய பரிதாபத்துக்கும் ஆளான நீங்க இனிமே பொறாமைக்கு ஆளாக போறீங்க என்று தன் பயம் இழந்த பெருமிதத்திலும் மகிழ்ச்சியிலும் ஹோட்டலில் இருந்து வருகின்ற வழியெல்லாம் பிதற்றிக் கொண்டே வந்தார் சூசையப்பர். அதே சமயத்தில் அருளம்மாள் பாத்ரூம் அருகே உட்கார்ந்து கொண்டு ஒரு மத்தகஜம் பிளிறுவது போல் ஓங்கரித்து ஓங்கரித்து வாந்தி எடுத்தவாறு ஊரை கூட்டுவது போன்று ஓலமிட்டு அலறி கர்த்தாவே இயேசுவே என்று பிராலபிக்கும் கலேவரத்தை அவளது 7 புத்திர செல்வங்களும் சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அடி லில்லி, வெந்நீர் கொண்டு வாயேன், அவர் எங்கடி போய் தொலைஞ்சார்? டேய் ஜோசப்பு, டாக்டர் அம்மாவை கூட்டியாண்டா? அம்மா, இந்த தடவை நான் செத்து போயிடுவேண்டி என்ற சப்தங்களை கேட்டு மாடியிலிருந்து கௌரி கீழே இறங்கி ஓடி வந்தாள். வழக்கம் போல் இல்லாமல் இப்பொழுது அவள் வாந்தியும் எடுத்துக் கொண்டிருப்பதால் உண்மையில் அவள் உடம்புக்கு என்னவோ என்று பதைத்த கௌரி அவள் அருகே ஓடி அருளம்மாளின் தலையை தாங்கி பிடித்தவாறு ஆதரவான குரலில் விசாரித்தாள். ஏம்மா, என்ன பண்ணுது? காலையில என்ன சாப்பிட்டீங்க? கௌரியின் பிடியிலிருந்து திமிரி திமிரி ஓங்கரித்த அருளம்மாள் அடி வயிற்றை பிடித்துக் கொண்டு கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வடிய, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா, ஒண்ணுமே சாப்பிட முடியல, எதை கண்டாலும் பிடிக்கல. 2 வருஷத்துக்கு 4 வருஷம் ஆச்சேன்னு சந்தோஷமா இருந்தேன். கர்த்தரே இயேசுவே, ஓ என்று ஒரு பிளிரலோடு அவள் வாந்தி எடுத்ததை பார்த்த கௌரி விஷயம் புரிந்து சிரித்தாள். சிரிக்கிறியா? என் உடம்பு இருக்கிற இருப்புல இந்த தடவை நான் செத்து போயிடுவேன் என்று கூறுவதை கேட்டவாறு வெளியில் இருந்து வந்த சூசையப்பர் 7 தடவை சாகாம இப்பத்தான் சாகப் போறா என்று வாய்க்குள் முனகியவாறு தன் அறைக்குள் சென்றார். கௌரி அருளம்மாளை தேற்றி வாய்க்குப்பளிக்க தண்ணீர் கொடுத்து கைத்தாங்கலாய் அழைத்து வந்து ஹாலில் உள்ள ஈசிச்சாரில் உட்கார வைத்துவிட்டு பாத்ரூமுக்குள் போனாள். அவளையே பார்த்தவாறு இருந்த சூசையப்பர் தன் மனைவியின் அருகே வந்து கௌரியின் காதுகளில் விழுவது போல் அவள் காதில் விழுவதற்காகவே உரத்த குரலில் சொன்னார். நம்ம முதலியாரு கல்யாணம் பண்ணிக்க போறார் என்றதும் தனது அலுப்பு சலிப்பையெல்லாம் மறந்த அருளம்மாள் ஈசிச்சாரில் நிமிர்ந்து உட்கார்ந்து, என்னது, முதலியாரு கல்யாணம் பண்ணிக்க போறார் என்று எல்லார் மனதிலும் பதியத்தக்க விதத்தில் கூறினார் சூசையப்பர். பொண்ணு யாரு என்று கேலி குரலில் கேட்டாள் அருளம்மாள். சூசையப்பர் அருளம்மாளின் செவிகளில் ரகசியமாக கூறிய அந்த வார்த்தை பாத்ரூமில் இருந்த கௌரியின் காதுகளில் விழவில்லை, விழவேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வளவு நேரம் சந்தடி ஏதுமின்றி அமைதியாயிருந்த பாத்ரூமுக்குள் இருந்து இப்போதுதான் தபதப என்று நீரை கொட்டிக் கொள்ளும் சப்தம் கேட்டது. எல்லாம் கூத்தாதான் இருக்கு. இத்தனை வயசுக்கு மேல கல்யாணமா என்று அருளம்மாள் உதட்டை பிதுக்கினாள். இந்த வயசுல குழந்தை பெத்துக்கலான்னா இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறதும் கூத்தா போச்சா என்று சூசையப்பர் நேருக்கு நேர் கேட்டுவிட்டு பயத்தோடு முகம் திருப்பி தன் அறைக்குள் சென்றார். இந்த மனிதரே தன்னை கேலி செய்த ஆத்திரம் பொறுக்காது வாயடைத்து போன அருளம்மாள் கடவுளிடம் முறையிட்டுக் கொண்டார். இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன. காலையில் திருமண பதிவும் மாலையில் ஒரு தேநீர் விருந்துமாய் அந்த திருமண வைபவத்தை நடத்தி விடுவது என்று
அருளம்மாளின் யோசனை அவர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நேற்று காலையில் சூசையப்பர் அந்த திருமண அழைப்பிதழை எழுதி காட்டி எல்லோருடைய சம்மதமும் பெற்ற பின் ஆபீஸுக்கு போகின்ற வழியில் கௌரி பிரிண்டர்ஸில் அச்சடிக்க ஆர்டர் கொடுத்திருந்தார். இன்று காலை கௌரி ஆபீஸுக்கு புறப்படுகையில் வாசற்படியில் எதிர்பட்ட தபார் சேவகன் அவள் பெயருக்கு ஒரு கடிதத்தை தந்து சென்றான். கௌரி அங்கேயே நின்று அதை பிரித்து பார்த்தாள். அதில், அன்புள்ள கௌரி, இந்த கடிதத்தை எவ்வளவு மனவேதனையோடு நான் எழுதுகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள முடியாதுதான். நீ வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து என் பொருட்டு உன்னை கடுமையாக தண்டித்துக் கொண்டு வந்திருக்கிறாய். அந்த தண்டனைகளுக்கெல்லாம் சிகரம் வைப்பது போல் சில நாட்களுக்கு முன் நமது பழைய நட்பின் பெயரால் என்னோடு உறவு கொள்ளும்படி நான் கேட்ட காரணத்தால் இவ்வளவு கொடிய தண்டனைக்கு உன்னை உட்படுத்திக் கொள்ளுவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தயவு செய்து இந்த எண்ணத்தை கைவிடு. என்னை நீ ஏற்றுக்கொள்ள விடானினும் பாதகமில்லை. உனக்கு தகுதியான ஒரு துணையோடு உன்னை நான் பார்க்கவே இப்போது ஆசைப்படுகிறேன். ஆகவே இந்த தண்டனையை ரத்து செய்து கொள். ஒரு முறை தாய் பாசத்தால் உனது தாயாரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்னை வெறுக்காமலே துறந்து ஒரு விதவை போல் வாழ்ந்தாய். இப்போது என்னை வஞ்சம் தீர்த்து கொள்வதற்காக ஒரு பரிதாபத்துக்குரிய ஆளின் மேல் கொண்ட கருணையினால் அவனை விரும்பாமலேயே மனம் செய்து கொள்ள திட்டமிட்டிருக்கிறாய். வாழ்க்கை என்ன விளையாட்டா? இந்த விபரீத எண்ணங்களை கைவிடு. இந்த கடிதத்தை எந்த சுயநலமும் கருதி நான் எழுதவில்லை என்ற உண்மையை நீ நம்ப மறுத்தாலும் எனக்கு நஷ்டமில்லை. உனது நலனில் அக்கறையுள்ள ராமநாதன். என்ன அது கடிதம்? எங்கிருந்து என்று முதலியாரின் குரல் கேட்டு திரும்பிய கௌரி அந்த கடிதத்தை உரையிலிட்டு அவரிடம் கொடுத்தாள். இத பையில வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்தார்ல ராமநாதன், அவர் எழுதியிருக்காரு. முதல்ல அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். அப்புறம் இந்த கடிதத்தை நீங்க படிக்கணும் என்று கூறிய பின் இருவரும் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தனர். பேசிக்கொண்டே போவதற்கு சௌகரியமாய் இருக்கும் பொருட்டு எதிரில் வந்த டாக்ஸியை நிறுத்தி ஏறிக்கொண்டனர். என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்க இப்பதான் முதல் தடவை ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி ஏதாவது சொல்லணும்னா இந்த விஷயத்தையே ஆரம்பமா வச்சு சொல்றதுதான் சரியா இருக்கும். இந்த ராமநாதன் எங்க ஊர்ல இருக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்ன டைப்ரைட்டிங் படிக்க போனப்போ நான் முதல்ல சந்திச்சேன் என்று சொல்லிவிட்டு அந்த டாக்ஸி டிரைவருக்கு புரியாதிருக்கும் பொருட்டு அவள் ஆங்கிலத்தில் பேசினாள். அப்போ எங்க அம்மா உயிரோட இருந்தாங்க. அவங்களுக்கு இவர் குடும்பத்தை பத்திலாம் தெரியும் போல இருக்கு. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ என்னோட தீர்மானத்தை ரொம்ப மூர்க்கமா என் தாய் எதிர்த்தா. அதுவும் இல்லாம அவங்க மரணப்படுக்கையில இருந்தாங்க. அவங்களின் எதிர்ப்பை மறுக்கிறதுக்கும் எனக்கும் எவ்வளவோ காரணங்கள் இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு விஷயத்துல ஒரு தாயின் வார்த்தைக்கு கட்டுப்படுறது தான் ஒரு மகளின் கடமை அப்படிங்கிறதுனால என்னுடைய உணர்ச்சிகளுக்கு விரோதமா அவரை நான் நிராகரிச்சிட்டேன். இப்பவும் கூட தாயாரை தவிர வேற பந்தமில்லாத ஒரு மகள் செய்ய வேண்டிய கடமையை செய்யறதாகவே நான் நம்புறேன். ஆனா ஒரு மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கும் கடமையை நிறைவேற்ற முடியாம என் தாய் இறந்து போனா. அதுதான் விதி. ஒருத்தி தான் இஷ்டத்துக்கு ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக் கொள்றது ஒரு முறைதான் சாத்தியம். அந்த காரணத்தினாலோ அது தடைபட்டு போனா இன்னொருவரின் விருப்பத்திற்கு ஒரு ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கலாம். ஆனா அப்படி ஒரு ஏற்பாட்டினை செய்ய எனக்கு யாரும் இல்லாது போனதுனால ரெண்டுமே என் வாழ்க்கையில ஏற்பட முடியாம போச்சு. என்னால கல்யாணம் இல்லாமலே வாழ்ந்துருது என்று தீர்மானம் செஞ்சேன். இந்த 15 வருஷமா நான் அப்படித்தான் இருந்தேன். இங்க குடி வந்த பிறம் விதிவசமா என்னை சந்திக்க நேர்ந்த ராமநாதன் அன்னைக்கு தடையா இருந்த என் தாய் இன்னைக்கு இல்லாதனால அருந்து போன உறவை மீண்டும் முடிச்சுக்க விரும்பினார். ஆனா அது உறுத்தும்னு அவருக்கு தெரியல. அவர் வீட்டுக்கு விருந்துக்கு போன அன்னைக்கு இது குறித்து அவர் மனைவியிடம் பேசினார். அவளுக்கு என் மீது ஏற்பட்ட அர்த்தமில்லாத கருணையினால வாழ்க்கையில சிக்கலை ஏற்படுத்த முயல வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாம சூசையப்பர் அந்த பிரஸ்லயே நம்மளுடைய திருமண அழைப்பை அச்சடிக்க போயிருக்கிறாரு. அந்த மனுஷன் தன்னுடைய வற்புறுத்தலையும் இந்த திருமண ஏற்பாட்டனையும் சம்பந்தப்படுத்தி எனக்கு புத்தி கூறுறதா ஏதோ எழுதியிருக்கிறாரு. இந்த பின்னணியில இந்த கடிதத்தை நீங்க படிக்கணும் என்று ஆங்கிலத்தில் கூறி மௌனமாய் தன் முகத்தை பார்த்திருந்தவாறு முதலியாரிடம், என்ன யோசிக்கிறீங்க, ஏதாவது வருத்தமா என்று புன்னகையோடு கேட்டாள் கௌரி. ஓ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று வலிய வரவழைத்த புன்னகையோடு பதில் சொன்னார். மாலையில் பஸ் ஸ்டாண்டில் சந்திப்பதாக கூறி முதலியாரை சட்டக்கல்லூரி வாசலில் இறக்கிவிட்டு தன் ஆபீஸுக்கு போனாள் கௌரி. அவள் எதிர்பார்த்தபடி மாலையில் அவர் பஸ் ஸ்டாண்டில் இல்லை. வெகு நேரம் அவருக்காக காத்திருந்த பிறகு ஒருவேளை தனக்கு முன்னால் சென்றிருக்கலாம் என்று வீட்டிற்கு போனாள். அங்கேயும் அவர் இல்லை. இரவு முழுதும் அவருக்காக அவள் காத்திருந்து ஏமாந்தாள். மறுநாள் காலை அவளுக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதம் ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டிருந்தது. அன்புள்ள கௌரி, நமது திருமண விஷயமாய் நான் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். இப்போதாவது நான் இப்படி சொல்வதற்கு நீ சந்தோஷப்பட வேண்டும். திருமணங்கள் காதல் காரணமாக நடக்கலாம், அல்லது ஒரு கட்டுப்பாட்டின் காரணமாகவும் நடக்கலாம். அது ஒரு கருணையின் காரணமாக நடக்கக்கூடாது. நீ என்னை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தது என் மீது கொண்ட கருணையினால் என்று நான் உணர்கிறேன். ராமநாதன் நல்லவரோ கெட்டவரோ இது குறித்து அவர் சொல்வது சரியே.
நான் எங்கும் ஓடிப்போகவில்லை. திருமணத்திற்காக நாம் குறித்த நாள் முடியும் வரை உன்னை நான் சந்திக்காமல் இருக்க விரும்புகிறேன். நீ சூசையப்பரிடமும் அருளம்மாளிடம் இது பற்றி பேசி நம் திருமணம் சம்பந்தமாக மேற்கொண்டு எதுவும் நிகழாமல் தடுக்க வேண்டும். அதன் பிறகே நான் அங்கு வருவேன். 2 மாதங்களுக்கு முன்பு வரை நீ யாரோ நான் யாரோ என்று இருந்தோமே, அதுபோல் நாம் இனிமேல் இருந்துவிட வேண்டும். நீ சொன்னது போல் வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கலுக்கெல்லாம் காரணம் அர்த்தமற்ற கருணைதான். உன் அன்பையும் உதவியையும் நான் என்றுமே மறக்க முடியாது. என்னை மன்னித்து விடு. அந்த கடிதத்தை படித்து தனது திருமணம் தடைபட்டு போகிறதே என்பதற்காக அல்ல, தன்னையும் திருமணத்தின் தாத்பரியங்களையும் பற்றி தவறாக இவர் புரிந்து கொண்டாரே என்பதற்காக அவள் வருந்தி அழுதாள். அந்த கடிதத்தை பற்றி யாரிடமும் அவள் எதுவும் பேசவில்லை. ஒரு நாளைக்கு 3 வேளைகளிலும் அவள் ஹைகோர்ட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள். இந்த 10 நாட்களையும் அவர் எங்கே எப்படி கழிப்பார் என்று எண்ணி ஏங்கினாள். அதிகமான மனக்கலவரத்தால் அவரது ஆரோக்கியம் கெட்டு எங்கே வலிப்பு கண்டு கீழே விழுந்து கிடக்கிறாரோ என்று எண்ணி இரவெல்லாம் விளைந்த அச்சத்தால் தூக்கமின்றி தவித்தாள். அவரது கடிதம் அவளுக்கு உடன்பாடில்லை. இந்த திருமணத்தை வெறுத்து அல்ல, இதற்கு தான் தகுதியில்லை என்ற தாழ்வுணர்ச்சியால் அவர் தன்னிடமிருந்து விலகி ஓடுகிறார் என்று உணர்ந்து, வாழ்க்கையில் தான் விரும்பி ஏற்படுத்திக் கொள்ளவிருந்த ஒரு சரியான காரியத்திற்கு இது ஒரு சவாலாக இருப்பதாய் அந்த சூழ்நிலையை அவள் கருதினாள். எனவே இந்த குறிப்பிட்ட நாளில் அந்த திருமணம் நடக்காமல் போனாலும் அவர் திரும்பி வந்த பிறகு அவரை சந்தித்து அவரது தாழ்வு உணர்ச்சியை போக்கி இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்று தன்னுள் அவள் ஒரு சபதம் செய்து கொண்டாள். தான் கற்பனை செய்திருந்தபடியெல்லாம் சேவிங்ஸ் பேங்கில் யாருக்கும் பயன்படாமல் இருக்கும் அந்த பணத்தை எடுத்து அவருக்கு அவரது போர்ஷனில் ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வைத்துக் கொடுத்து தன் போர்ஷனில் அவரை வைத்துக் கொண்டு வந்து ஒரு துணையாக வைத்துக் கொள்ளப் போகிற அந்த காரியம் நிச்சயம் நடந்தேறப் போகிறது என்று உறுதியாக நம்ப தலைப்பட்டாள். எனினும் அந்த நம்பிக்கையோடு அவளால் சும்மா இருக்க முடியவில்லை. நாள் முழுதும் சமைக்காமலும் சாப்பிடாமலும் கூட வெறிமிகுந்த பெண்மையின் வீம்போடு அவரை அவள் தேடி அலைந்தாள். கடைசியில் சைதாப்பேட்டை கோர்ட்டில் அவரை பார்த்ததாக சொல்லப்பட்டு ஒரு நாள் மாலை ஆபீஸிலிருந்து ஒரு டாக்ஸியில் சைதாப்பேட்டையை நோக்கி அவள் ஓடினாள். கோர்ட் நேரம் முடிந்து விட்டதால் அங்கிருந்து அவர் போய்விட்டாராம். அவள் ஏமாற்றத்தோடு திரும்பி வருகின்ற போது அடையாறு காந்தி மண்டபத்தின் அருகே ஒரு சிறு கும்பல் கூடி நிற்பதை பார்த்து டாக்ஸியை நிறுத்தினாள். கும்பலின் நடுவே வலிப்பு வந்து அடங்கிய மயக்கத்தில் யாரோ ஒரு கிழவி அவரை தன் மடியில் கிடத்தி யாரோ ஒருவர் வாங்கி வந்த சோடாவை அவருக்கு புகட்டி கொண்டிருப்பதை பார்த்து அவளுக்கு வயிற்றை கலக்கியது. வேண்டியவர்கள் வருகிறார்கள் என்பதால் அந்த கும்பல் அவளுக்கு விலகி வழி தந்தது. நடுத்தெருவில் அமர்ந்து கிழவியின் மடியில் இருந்த முதலியாரின் தலையை தன் மடிக்கு மாற்றிக்கொண்டாள் கௌரி. கிழவியின் கையிலிருந்து வாங்கிய அந்த சோடாவை அவருக்கு புகட்டுகையில் முதலியாரின் கீழ்தொடு கடிபட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருப்பதை பார்த்தபோது அவள் கண்களில் கண்ணீர் சுரந்து பெருகிற்று. கும்பலில் இருந்த சிலரின் உதவியோடு பிரக்ஞையற்று கிடந்த முதலியாரை டாக்ஸியில் ஏற்றிக்கொண்டு தானும் ஏறி அமர்ந்த பிறகு தெருவோரத்தில் இருந்த அவரது குடையையும் டைப்ரைட்டரையும் ஒருவன் கொண்டு வந்து கொடுத்தான். அவர்கள் அனைவரையும் வணங்கி அவள் விடை பெற்றாள். டாக்ஸி விரைந்து கொஞ்ச நேரம் சென்றபோது கண் விழித்த முதலியார் தன் பக்கத்தில் கௌரி உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் துள்ளி நிமிர்ந்து உட்கார்ந்தார். டாக்ஸியை நிறுத்துப்பா என்று படபடத்தார். டாக்ஸி நின்றது. டாக்ஸியை விட்டு வெடுக்கென கீழிறங்கிய முதலியார் அதனுள் இருந்த குடையையும் டைப்ரைட்டரையும் எடுத்துக்கொண்டு நான் வரல, நீங்க போலாம் என்று கூறிய பின் டாக்ஸி வந்த வழியே வேகமாய் திரும்பி நடந்தார். அவரை தொடர்ந்து இறங்கிய கௌரி அவர் போவதையே வெறித்து பார்த்தவாறு நின்றாள். என்னம்மா வரீங்களா இல்லையா என்ற டிரைவரின் குரலை கேட்டதும் பர்ஸை திறந்து சில்லறையை கொடுத்த பிறகு அவரை பின்தொடர்ந்து ஓடிய கௌரி அவர் எதிரே போய் வழிமறிப்பது போல் நின்றாள். நான் சொல்றதை கேளுங்க, வீணா உங்க தாழ்வு உணர்ச்சியால நம்ம 2 பேருமே கஷ்டப்படக்கூடாது. நான் ஏதோ கருணையினால சொல்றேன்னு நினைக்காதீங்க என்று சொல்லும்போது முதலியார் குறுக்கிட்டு காதலினாலா என்று கேலி குரலில் பேசி தலைகுனிந்து சிரித்து கொண்டார். அந்த சிரிப்பினாலும் வார்த்தையாலும் அவள் ஹிருதயமே காயம்பட்டு விட்டது. அவள் பெண்மையே முகத்தில் அறையப்பட்டு விட்டது. அவள் முகம் சிவந்து பற்களை கடித்து அவரை எரித்து விடுவது போல் பார்த்தாள். எனினும் அவளது விவேகம் தன் மீது கொண்ட வெறுப்பால் தன்னை பற்றிய தாழ்வுணர்ச்சியால் இவ்விதம் அவர் பேசுகிறார் என்று உணர்ந்து தானும் அவசரப்பட்டு தனது சபதத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் தோல்வியுறக்கூடாது என்று பொறுமையடையச் செய்தது. உங்களோட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்குது, அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி நீங்க என்ன வேணாலும் போலாம், உங்களை தடுக்க எனக்கு என்ன அதிகாரம் என்று வறண்ட குரலில் அவள் கூறிய போது அவளது உணர்ச்சிகளை புண்படுத்திவிட்ட குற்ற உணர்வினால் தலைகுனிந்து மௌனமாய் நின்றார் முதலியார். அவரால் நிற்கவும் முடியவில்லை. டைப்ரைட்டரை கீழே வைத்து குடையை ஊன்றிக்கொண்டு அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். அவள் நின்று கொண்டே தன் மூக்கு கண்ணாடியை கழற்றுகையில் பிடித்தவாறு சொன்னாள். கருணை, அந்த வார்த்தையின் மேல் உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்? கருணையில்லாத காதல் மிருகத்தனம். காதலினாலும் கருணை பிறக்கலாம் இல்லையா?
பிறக்கலாம். கருணையினாலும் காதல் பிறக்கலாம். கருணை பிறக்கிற இடங்களிலெல்லாம் காதல் பிறக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, காதல் பிறக்கிற இடங்களிலெல்லாம் கருணை இல்லாம இருக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. மனுஷ உடம்பு வியாதிக்கு இலக்காகிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு காலத்துல நீங்க சொன்னது போல ஒரு கட்டுப்பாட்டின் காரணமா ஒருத்திக்கு புருஷனமா ஆகியிருந்தீங்கன்னா, அதன் பிறகு உங்களுக்கு வந்த அந்த வியாதிய பொருட்படுத்தாம அந்த மனைவி காட்டுற கருணைய, இது காதல் இல்லன்னு உதறிட்டு போயிடுவீங்களா? அதுக்கப்புறமும் அவ காதலிக்க முடியாதுன்னு நெனைக்கிறீங்களா? அது மாதிரி நிலைமைகளுக்கு ஒத்த மாதிரி மனுஷங்க மாறிடக்கூடாதுன்னு தான் கல்யாணங்கிற ஒரு பந்தமே ஏற்பட்டது. அந்த பந்தத்துக்கு உட்படுற காதல் தான் நாகரிகமான மனுஷங்களுக்கு உகந்தது. வெறும் கட்டுக்காக உலகத்துல எல்லாரும் அப்படி இருக்கிறதா நான் நினைக்கல. காதலிலும் காதலினால ஏற்பட்ட கருணையும் தான் அதுக்கு காரணம். உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு வலிப்பு வந்த உடனே இங்க ஒரு கும்பல் கூடி உங்களுக்கு பணிவிடை செஞ்சது அதுக்கு காரணம் கருணை. ஆனா இந்த கும்பல்ல இருக்க ஒருத்தர் கூட நீங்க எங்க மறுபடியும் வலிப்பு வந்து விழுந்துருவீங்களோன்னு உங்கள தேடி ஓடி வரப்போறதில்ல. ஆனா உங்கள பார்த்ததுலருந்து ஒவ்வொரு ராத்திரியும் அந்த தனி அறையில உங்களுக்கு என்ன ஏற்படுமோங்கிற தவிப்புல தூங்காம இருந்திருக்கிறேனே, அது வெறும் கருணைன்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 நாளா பார்க்கிறவங்கலாம் பரிதாபம் படும்படியா உங்களுக்காக நான் அலைஞ்சிருக்கிறேனே, நீங்க இல்லாம அந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க முடியாம, உங்கள தேடி வந்து நீங்க உதறி தள்ளினாலும் போக முடியாம நின்னு புலம்புறேனே, இதெல்லாம் கருணைன்னு நினைக்கிறீங்களா? என்று கூறுகையில் அவள் அழுதே விட்டாள். முதலியாரும் அழுது கொண்டே எழுந்து நின்றார். அந்த இருள் கவிந்த சாலையில் அவளை நெருங்கி நின்று அவளது கண்ணீரைத் துடைத்தார் முதலியார். அவள் தேம்பி தேம்பி அடைக்கின்ற குரலில் சொன்னாள். உங்க மேல எனக்கு இருக்கிற கருணையினால இல்ல. நீங்க இல்லாம இருக்கிற முடியாதவளா ஆகிட்ட என் மேல கருணை வச்சு நீங்க என்னோட வரத்தான் வேணும். என்று வலிப்பு நோயால் முறுக்கி வளைந்து விகாரமாய் இருக்கும் அவரது கரத்தை கன்னத்தில் ஒற்றிக்கொண்டாள் கௌரி. அப்போது அவர்கள் மீது வெளிச்சத்தை வாரி இறைத்தவாறு ஓடி வந்த டாக்ஸியை கரம் உயர்த்தி டாக்ஸி என்று கம்பீரமான ஆண்மை குரலில் அழைத்து நிறுத்தினார் முதலியார். கௌரி தன் மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டாள்.